வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த அரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள், வாழ்த்துக்கள். ஆழியாறு தகவல் தொழில்நுட்பத்தை சார்ந்த அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் எனது அன்பை வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்தை பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இணையத்தில் இணைந்துள்ள அனைத்து வேதாத்திரிய சகோதரிகளுக்கும் எனது அன்பை வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்தாக தெரிவித்து மகிழ்கிறேன். ஒரு திரைப்படம் எடுக்கிறாங்க அப்படின்னாக்க அந்த திரைப்படத்துல நடிக்கிறவங்கள தான் நமக்கு நல்லா தெரியும், முன்னாடி இருந்து நடிக்கிறாங்க. ஆனா அவங்க பின்னாடி இருந்து எத்தனையோ பேர் அதை இயக்குறாங்க இல்லையா? அதே மாதிரி நாம முன்னாடி இருந்து அருள் தந்தையுடைய கருத்துக்களை பரிமாறுவதற்கு பின்புலத்தில் இருந்து இயக்குகின்ற அத்தனை பொறுப்பாளர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் காணிக்கையாக்கி இந்த உரையை தொடங்குகிறோம். அதே மாதிரி தவம் நடத்தி கொடுத்த அம்மா அவர்களுக்கும் அறிமுக உரை கொடுத்த சகோதரி அவர்களுக்கும் எனது அன்பை மீண்டும் ஒரு முறை வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்தாக தெரிவித்து, இணையத்தில் இணைந்துள்ள அனைத்து வேதாத்திரிய சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கங்கள், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனை தலைப்பு மனதிலே உள எல்லாம், மனத்திலே உள எல்லாம். சாமிஜியுடைய ஒரு பாடல் வரிதான். மனமது இயற்கையின் மாபெரும் நிதியலோ, மனமதை தாழ்த்திட மயக்கத்தில் துன்பம், மனதிலே மனதை உயர்த்தினால் மட்டிலா இன்பம், மனதிலே உள எல்லாம் மற்றெங்கே தேடுவேன். மனசுக்குள்ளதான் எல்லாமே இருக்கு, அதை விட்டுட்டு வேற எங்கேயும் வெளியில தேட வேண்டியதே இல்லை. மனசுக்குள்ள தேடக்கூடிய ஒரு பயிற்சியாதான் மனவளக்கலை யோகாவை அருள் தந்தை அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. இப்ப மனதிலே உள எல்லாம் சொல்லியிருக்கிறோம் இல்லையா? அந்த எல்லாம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தாக்க முழுமை. முழுமையை தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அந்த முதல் பாடல் சொன்னாங்க இல்லைங்களா, மனம், அறிவு, ஆதி, அந்த மூணு ஒண்ணுதான், பேர்ல தான் வித்தியாசம், ஆனா எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அந்த ஆதி நிலை, அந்த அறிவு நிலையை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அது அந்த ஆதி நிலை அப்படின்னு சொல்லும்போது அதுதான் தன்மாற்றத்துல நாம வந்திருக்கிறோம். பேரியக்க மண்டலம் என்ற இறுதி நந்தவனத்துல இறுதியா பூத்த மலர் தான் மனிதன் சொல்லி சொல்லுவாங்க. இறைநிலையே தன்னுடைய தன்மாற்ற சரித்தில இறைத்துகளாகி, இறைத்துகள் சேர்ந்து விண்ணாகி, விண்கள் கூடி பஞ்சபூதங்களாகி, பஞ்சபூதங்களுடைய இணைப்பிலே ஓரறிவு தாவரம் முதல் இன்றைய மனிதன் வரை, 6வது அறிவு வரை உள்ள மனிதனாக வந்திருக்கிறோம். இந்த பரிணாமத்துல கடைசியா வந்திருக்கிறோம். கடைசியா வந்தவங்களுக்கு தான் முதல்ல யார் யார் வந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். அப்ப நம்ம பின்னோக்கி பார்க்கிறோம். அப்ப பின்னோக்கி பார்க்கும்போது நம்முடைய ஆதி நிலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்க தெய்வீகம் தான் நம்முடைய நிலை, உண்மையான நிலை. ஆனா அதை மறைச்சிட்டு இருக்கிறது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுவாமிஜி காந்த தத்துவ பாடல்ல சொல்லுவாங்க, பொருள், புகழ், செல்வாக்கு, புலனின்பம் நான்கிலே புகுந்து அழுந்தி மனித மனம் புன்னாய் வருந்துவோர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மனம் எதை அறிவதற்காக வந்திருக்கு? இறைநிலையை அறிவதற்காக, தனக்குள்ள இருக்கிற தெய்வீகத்தை உணர்வதற்காக வந்திருக்கு. ஆனா என்ன ஆகுது அப்படின்னு கேட்டா, அந்த 4ல தான் சிக்கி கவிச்சுட்டே இருக்கு. பொருள், புகழ், செல்வாக்கு, புலனின்பம். ஸோ அந்த இருள் நீங்க என் விளக்கம் கூறுவேன் அப்படின்னு சொல்லி சுவாமி அடுத்தடுத்த வரியில சொல்லுவாங்க. இறைநிலையே எங்கும் எதிலும் இருப்பாய் அமர்ந்தாற்றிடும் அருள் நடன காட்சியை அகத்துணர்வாய் கொள்வேன்னு சொல்லுவாங்க. இறைநிலையே எல்லா இடத்துலயும் இருக்கு, அது நமக்குள்ளேயும் இருப்பா இருக்கு. அந்த அருள் நடன காட்சியை அகத்துல போய் காணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி காண்ற பயிற்சி தான் நம்மளுடைய தவ பயிற்சிகள். ஸோ அந்த தவங்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதற்கு முன்பாக மனதை பற்றி சுவாமிஜி என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க, மனம் இல்லாத மனிதனும் இல்லை, மனிதனை முழுவதுமாக அறிந்த மனிதனும் இல்லை, என்றாலும் மனம் செய்யும் வாணிபமே வாழ்க்கை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப மனம் ஒரு வாணிபம் செய்யுது இல்லையா? அப்ப அந்த மனதை எங்க கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னாக்க அதை ஒரு பாடல் வரியில சொல்லுவாங்க. அதற்கவத்தில் என் மனதை உயிர் மீது வைத்தேன், அலை விரைவு குறைந்து மனம் நிலைத்து அறிவாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அலை விரைவு குறையணும், மனதினுடைய அலை வேகம் குறைஞ்சாதான் அந்த மனம் என்னவா மாறும்? அறிவாக மாறும். அப்ப அலை விரைவு குறைஞ்சு அது அறிவாகணும் அப்படின்னா அடுத்து 2-3 கவிகள்ல கடைசி வரிகள்ல சுவாமிஜி சொல்லுவாங்க, மனம் அறிவாகிய மனிதனும் தெய்வமே. மனம் அறிவாச்சுன்னா அந்த மனிதனும் யாரதான்
யார் என்று சொன்னா தெய்வம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. மனம் அறிவான பின் மறுபிறப்பு இல்லை, மனம் அறிவான பின் மரணமில்லா நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மனதை தான் இந்த பாடல்ல மனமது இயற்கையின் மாபெரும் நிதின்னு சொல்றாங்க. அத்தகைய ஒரு நிதி நம்ம கிட்ட இருக்கு. அதை உயர்த்திட்டோம் அப்படின்னாக்க மட்டில்லாத இன்பம், அதை தாழ்த்தணும் அப்படின்னாக்க மயக்கத்துல துன்பம் தான் வரும். அப்ப மனசுலதான் எல்லாமே இருக்கு. அதனால வேற எங்கேயும் போய் தேட வேண்டாம், மனசுக்குள்ள போய் தேடணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த மனசை பத்தி இன்னும் விரிவா அருள் தந்தை சொன்னதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மனதை பத்தி நம்மளுடைய ஞானிகள் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தரா பார்க்க போறோம். நமக்கு தெரியும், சின்ன வயதுல உலக நீதி படிச்சிருப்போம். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், அந்த பாடல்ல வரும். மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு ஒரு வரி வரும். உலகநாதர் உலகநாத பண்டிதர் எழுதியிருப்பாங்க. அந்த உலகம்ங்கிற வார்த்தையை யாரெல்லாம் முன் வச்சு சொல்றாங்களோ அவங்க எல்லாமே சிறப்படைவாங்க. அவங்க சொல்ற கருத்துக்கள் எல்லாமே உலகம் பூரா போய் சென்று அடையும். அதனாலதான் சுவாமிஜி நம்மளுடைய சங்கத்துக்கு உலக சமுதாய சேவா சங்கம் அப்படிங்கிற பேரை வச்சிருக்கிறாங்க. அப்ப அந்த உலகநாதர் என்ன சொல்றாங்க, ஆஹ் மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம். மனம் என்னெல்லாம் விரும்புதோ அதோட போக்கிலேயே போகணும் அப்படின்னாக்க துன்பமும் ஏற்படலாம், இன்பமும் ஏற்படலாம். அதனால அந்த வழியில போகாம அதை அறிவா மாத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தாய்மானவர் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னாங்க, சினம் இறக்க கற்றாலும் சித்தியெல்லாம் பெற்றாலும் மனம் இறக்க கல்லாருக்கு வாயின் பராபரமே அப்படின்னு சொல்றாங்க. சினம்னா கோபம்ங்கிற அந்த குணம் போனா கூட நம்ம மனம் அடங்கலை அப்படின்னாக்க வாய் இருந்தும் அதனால எந்த ஒரு பயனும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னொரு பாடல்ல வாதுக்கு வந்த மன்னர் போல் ஏதுக்கு இந்த பாழ்த்த மனமே இந்த கூத்தாடுதி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வீணா சண்டைக்கு வருவாங்க இல்லையா மன்னர்கள். ஸோ அந்த மாதிரி ஏன் இந்த மனசு ஏன் எப்ப பார்த்தாலும் ஏட்டிக்கு போட்டியா செய்யற அப்படின்னு சொல்லி அதை பத்தி மனசை பத்தி கேள்வியா கேட்பாங்க. இன்னும் நம்ம கிரேக்க தத்துவ ஞானி சாக்ரட்டிஸ் கூட உன்னையே அறிவாய் அப்படின்னு சொல்லுவாங்க. உன்னையே அறிவாய்னா உன்னுடைய மனதை பத்தி நீயே தெரிஞ்சுக்கோ அப்படின்னும் சொல்லுவாங்க. இன்னும் பார்க்க போனோம் அப்படின்னாக்க நம்ம சுவாமி விவேகானந்தர் மனதை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பொதுவாகவே மனதை வந்து அதை அலைப்பாயிர தன்மையை வைத்து குரங்குக்கு ஒப்பிட்டு சொல்றது ஒரு பழக்கம். அப்படி ஒரு குரங்கு, சஞ்சல புத்தியோட கூடிய குரங்கு, அந்த குரங்குக்கு ஒருத்தர் கல்லு கொடுத்தாராம். கல்லு கொடுத்த உடனே அதோட பரபரப்பு அதிகமாச்சான். அது மட்டும் இல்லாம அதோட ஒரு தேளும் கொட்டிட்டான். தேள் கொட்டுனா மனுஷனே துடியா துடிச்சு போவான். குரங்கோட நிலையை நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை, இன்னும் அதிகமா துடிக்குது. அதோட போதாத காலத்தை பூரணமாக்க ஒரு பேயும் பிடிச்சிருச்சான். அப்ப குரங்கோட சஞ்சலத்துக்கும் பரபரப்புக்கும் படபடக்கும் அதை பத்தி விளக்குவதற்கு வார்த்தையே இல்லை அப்படின்னு சொல்லி ராஜயோகம் புத்தகத்துல சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரியான அந்த குரங்கு போன்று அலைப்பாய்கின்ற அந்த மனதை தான் அறியறதுக்கான பயிற்சி தான் அருள் தந்தை நமக்கு கொடுத்திருக்காங்க. மனதை அடக்க நினைத்தால் அலையும், அறிய நினைத்தால் அடங்கும் அப்படின்னு சொல்றாங்க. அறிய நினைக்கிற பயிற்சியை தான் நம்ம பயிற்சியா கொடுத்திருக்காங்க. இன்னுமே நம்ம திருமூலர் என்ன சொல்றாங்க, தன்னை அறியும் அறிவே அறிவு அப்படின்னு சொல்லுவாங்க. தன்னை பற்றி அறிந்து கொள்வதுதான் அறிவு, பின்னை அறிவு பேயறிவு அப்படிம்பாங்க. பின்னை அறிவுன்னா அது அலைப்பாயும் போது அது பேய் மாதிரி அலைந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த அறிவு அறியணும் அப்படின்னாக்க வள்ளல் பெருமான் தன்னை அறிந்து இன்பம் உற வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவேன்னு சொல்லுவாங்க. அந்த தந்திரம் தான் நம்மளுடைய மனவளக்கலை யோகா, தவம், தற்சோதனை, புன்னநிலை பேரு, நான் முழுமை பேருன்னு சொல்லிட்டு நம்மளை அப்படி படிப்படியா அருள் தந்தை அவர்கள் இந்த பயிற்சியில நம்மளை உயர்த்திட்டே போறாங்க. இப்போ அடுத்தது மனம் பத்தி இன்னும் சுவாமிஜியோடைய கருத்துக்களை பார்க்க போறோம். இப்ப பொதுவா பார்த்தா நம்ம மனம் சொல்றோம், எந்த வேலையை செய்யும் போது மனசு வரல, மனசு சரியில்லை அப்படிதான் சொல்றோம். படிக்கிற காலத்திலேயே பார்க்கும்போது இந்த மன பத்தி தேர்வு காலங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மனம் எப்படி இயங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா தான் படிச்சிருப்போம். ஆனா தேர்வு எழுதும்போது ஒரு டென்ஷன், ஒரு பரபரப்பு இயல்பா எழுதுறத நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி ஒரு வேலைக்கு போறோம், ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போறோம், அப்பவும் பார்த்தா கூட ஒரு டென்ஷன், ஒரு நமக்குள்ள ஒரு இறுக்கம் ஏற்படுறதை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி புதுசா முதலா திருமணமாகி ஒரு பெண் கணவன் வீட்டுக்கு போகும்போது கூட ஒரு டென்ஷன் அவங்களுக்குள்ள இயல்பா இருக்கும். ஸோ இதெல்லாமே என்ன ஆகுது அப்படின்னாக்கா என்ன நடக்குமோ, எப்படி நடக்கும், ஆகுமோ அப்படிங்கிற ஒரு தெளிவு இல்லாததுனால ஒரு பரபரப்பு, ஒரு கவலை, ஒரு இதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி நிறைய எதிர்பார்க்கிறோம். ஒருத்தர்கிட்ட அவங்க இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் அப்படிங்க நினைக்கும் போது அந்த எதிர்பார்ப்புனாலேயும் நமக்கு ஒரு சரியானபடி அது நடக்கலை அப்படிங்கும்போது ஒரு ஏமாற்றம், ஒரு கவலை, மன சோர்வு,
அதெல்லாமே ஏற்படுது. இப்படி மனம் இந்த பல வகையில ஓடுற அந்த மனதை சரி பண்ணணும் அப்படிங்கிறது தான் நமக்கு மனவளக்கலை யோகா கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ பொதுவாக பார்த்தா தவறு செய்யாத மனிதனே இல்லை அப்படின்னு சொல்லலாம். தவறு செய்யறதும் மனம்தான். தவறு செய்யாம இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதும் மனசு தான். மனசு அப்படியே பழைய நிலையிலேயே வச்சுட்டோம் இருந்தா அந்த மனதுக்கு ஒரு உயிர் சிறப்பு இருக்காது. அப்ப அந்த மனதை உயர்த்தணும். எப்படி உயர்த்துறது? ஏன்னா மனதை வளப்படுத்தணும் அப்படிங்கும்போது அதுக்கு வேற ஒரு கருவி இல்லை. மனதை மனதால தான் வளப்படுத்த முடியும். அப்ப மனதை எந்த அளவுக்கு வளப்படுத்துறோமோ, நெறிப்படுத்தி கொள்றோமோ, தூய்மை செய்து கொள்றோமோ, அந்த அளவுக்கு தான் மனிதனுடைய வாழ்க்கை சிறப்பா அமையும், வெற்றியோட அமையும். அந்த மனதை வளப்படுத்துற பயிற்சியா தான் மனவளக்கலையை நம்ம மகிழ்ச்சி அவங்க கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த மனம் அலைப்பாயுது, தவறு செய்யுது, அதுல இருந்து மீளணும், இன்னும் மனதுக்கு உயர்வும் சிறப்பும் கொடுக்கணும், அதோட ஆதி நிலையை நம்ம அறிந்து கொள்ளணும் அப்படின்னாக்க அந்த மனதுக்குள்ளதான் போகணும். அதுக்குதான் அந்த மனசு இந்த மாதிரி அலைப்பாயுவதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறது சாமி 2 அடுக்கு பதிவுகள். இந்த மனம் இந்த மாதிரி வந்திருக்கிறதுக்கு 2 அடுக்கு பதிவுகள் தான் காரணம்னு சொல்லுவாங்க. ஒன்று கருவமைப்பு பதிவு, இன்னொன்று மேல் பதிவுன்னு சொல்லுவாங்க. கருவமைப்பு பதிவு அப்படிங்கிறது நம்முடைய பெற்றோர்கள், அவங்களுடைய குணாதிசயங்கள், அவங்களுடைய வினைப்பதிவுகள், அவர்களுடைய பெற்றோர்கள், அவங்க அவங்களுக்கு முன்னாடி அப்படியே கருத்தொடர பின்னோக்கி போனோம் அப்படின்னாக்க முதல்ல தோன்றிய ஆதி மனிதன் தொடங்கி இன்று வரை எத்தனை பிறவிகள் எடுத்தோமோ அத்தனை பிறவிகளிலும் செய்த செயல்கள், அனுபவங்கள், எண்ணிய எண்ணங்கள் அத்தனையும் சேர்ந்து ஒரு தொகுப்பா நம்முடைய மனதில கருமையத்துல பதிவாகி இருக்கு. அதுதான் சங்கீதம் அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த சங்கீத கர்மம் என்ன இருக்கு, அது ஒரு மூட்டை, அது என்ன இருக்குன்னே தெரியாது. ஸோ அதை வெளிப்படுத்தணும். அதுல வேண்டியதை தக்க வைத்துக்கொண்டு வேண்டாததை நம்ம விளக்கணும். அதற்கு ஒரு பயிற்சி கொடுக்கணும். இந்த சங்கீத கர்மத்துல இருக்கக்கூடிய வேண்டாத தீவினை பதிவுகள் இருந்தால் அதை வெளியேற்றி விட்டு நல்ல பதிவுகளை நமக்குள்ள தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி மே மேல் அடுக்கு பதிவு அப்படிங்கிறது நம்மளுடைய பிறந்தது முதற்கொண்டு போன நிமிடம் வரை நாம் செய்த செயல்கள், எண்ணிய எண்ணங்கள், நினைத்த தீர்மானங்கள் அதெல்லாம் சேர்ந்து அது ஒரு தொகுப்பா இருக்கும். அதுதான் மேல் அடுக்கு பதிவு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பிராரப்த கர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த சங்கீதம் பிராரப்தம், அதை சங்கீதத்தை முன்வினைன்னு தமிழ்ல சொல்லுவாங்க, பிராரப்தத்தை தன்வினைன்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டும் சேர்ந்துதான் ஆக்காமிய வினை, பின் வினை வரும். இந்த 2 அடி ஒட்டி தான் நம்ம செய்யக்கூடிய செயல்கள், ஆன்மா ஆசை வயப்பட்டு செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம், எண்ணங்கள் எல்லாமே அமையும். ஸோ இந்த 2 போக்கணும் அப்படின்னாக்க அதுக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா நமக்கு 3 விதமான தவங்கள் கொடுக்குறாங்க. 3 விதமான பதிவுகள், சங்கீதம், பிராரப்தம், ஆக்காமியம், 3 தீர்த்து கொள்வதற்கு, சரி செய்து கொள்வதற்கு 3 விதமான தவ முறைகள் கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த மனத்தை பத்தி இன்னும் கொஞ்சம் டீப்பா தெரிஞ்சுக்கணும், அதுக்கு விஞ்ஞானபூர்வமான விளக்கங்களை கூட நம்ம சாமி நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அதாவது மனதினுடைய அலைபாயும் தன்மையை வைத்து அதை அளக்கக்கூடிய ஒரு கருவி, எலக்ட்ரோ என்செஃபலோகிராம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கருவி மூலம் அளக்கும்போது பீட்டா வேவ், ஆல்பா வேவ், பீட்டா வேவ், டெல்டா வேவ் அப்படிங்கிற 4 அலைச்சுழல் வேகத்துல மனம் இயங்குறத கண்டுபிடிச்சிருக்காங்க. பீட்டா வேவ் அப்படிங்கிறது 14ல இருந்து 40 சுற்றுக்கள் ஒரு வினாடிக்கு. அதை தமிழ்ல உணர்ச்சி அலைன்னு சொல்லுவாங்க. அந்த உணர்ச்சியோட கொந்தளிப்பு அது 20 வரைக்கும் கூட கொஞ்சம் சாஃப்டா இருக்கும். அந்த 20க்கு மேல போகும்போது தான் கோபம், ஆத்திரம், படபடப்பு, பரபரப்பு, பதட்டம் அதெல்லாம் இருக்கும். ஸோ அந்த ஃப்ரீக்வன்சி அதிகமாக அதிகமாக உடல்ல இருந்து உயிர் சக்தி அதிகமாக வெளியேறும்போது சீக்கிரமே உடல் சோர்வு, மனசோர்வுலாம் நமக்கு ஏற்பட்டுரும். இப்போ அந்த பீட்டா வேவ், அந்த அலை வேகத்தை நம்ம குறைக்கணும் அப்படின்னாக்கா அமைதி அலைக்கு வரணும். அதுதான் ஆல்பா வேவ். அதுதான் ஆகினை துரியதவத்துல நம்ம பண்றோம். அதுல 13ல இருந்து 13ல இருந்து 8 சுற்றுகள் ஒரு வினாடிக்கா அது குறைய ஆரம்பிக்கும். ஸோ அந்த அதை அமைதி அலைன்னு சொல்லுவாங்க. இன்னும் நுண்ணிய இயக்கங்களை தெரிஞ்சுக்கணும். நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதாது. நம்ம வாழக்கூடிய இந்த உலகம் இருக்கக்கூடிய பிரபஞ்சம், இந்த பிரபஞ்சத்துக்கு அப்பால என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாக்க அடுத்த நிலைக்கு நம்ம போகணும். நுண்ணலை, அதான் தீட்டா வேவ், தமிழ்ல நுண்ணலை, தீட்டா வேவ்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. அது 7ல இருந்து 4 பேரியக்க மண்டலம் வரைக்கும் போறது. இன்னும் டெல்டா வேவ் அப்படிங்கிறது சிவகலம், சுத்தவெளிக்கு நம்ம போகக்கூடியது. 3ல இருந்து 1 அந்த அலைச்சுழல் வரைக்கும் நம்மளால போக முடியும். 40 அலைச்சுழல் வேகத்துல வினாடிக்கு போய் கொண்டு இருக்கக்கூடிய மனதை அந்த 1 அப்படிங்கிற ஸ்டேஜ் வரைக்கும், டெல்டாங்கிற அந்த ஸ்டேஜ் வரைக்கும்
கொண்டு போக முடியும். அப்பதான் சிந்திக்கும் திறன், நம்ம எங்கிருந்து வந்தோம், எங்க போக போறோம் அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதற்கான பயிற்சிகளை 3 தவமுறைகள் கொடுத்துருக்குறாங்க. முதல்ல நம்ம பார்க்க போறது ஆகாமிய கர்மத்திலிருந்து விடுபடணும். நம்ம இப்ப செய்யக்கூடிய செயல்ல இருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னாக்க ஆகாமிய கர்மம் தீர்ந்து போறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாக்கா ஆகினை தவம் செய்யணும். இப்போ ஆகினை தவம் செய்யணும் அப்படின்னாக்கா நம்ம மன்றத்துக்கு முதலா வரோம். அப்ப நம்ம என்ன பண்றாங்க, ஆசிரியர்களை நம்மள உட்கார வச்சு நம்மளுடைய உயிர் சக்தி மனதை மனம் எங்க இருந்து பெறப்படுது அப்படின்னாக்கா உயிரில இருந்து பெறப்படுது. உயிரினுடைய படர்க்கை நிலை தான் மனம். அப்ப அந்த மனதை உயிரில கொண்டு போய் லயமாக்கணும். இந்த ஃபீட்பேக் மெக்கானிசம் சொல்லுவாங்க இல்லையா. அப்ப உயிரை லயமாக்கணும். உயிர் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாக்க நம்மளுடைய உடல்ல மூலாதார மையத்துலதான் அது திணிவு பெற்று இருக்கு. ஒரு நிமிஷம். வாழ்க வளமுடன். ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறேன். ஸோ அவசரத்துக்கு உதவட்டும் அப்படிங்கிறதுக்காக கணவருடைய போன் அருகில் இருக்கு. ஸோ அதில் கால் வந்துச்சு. ஸோ இப்படிதான் நமக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸ் வரும். ஒரு செயலை நோக்கி நம்ம முன்ன போகும்போது இது மாதிரியான ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரும். ஸோ அந்த நேரத்தில் கூட மனசு நம்ம பதட்டப்படாம செயல்களை செய்யணும் அப்படிங்கிறது. வாழ்க வளமுடன். ஸோ இப்போ என்ன பார்த்தோம், ஆகினை தவம் செய்யணும். அப்போ என்ன வேணும் அப்படின்னாக்க நம்ம உடல்ல உயிர் சக்தி சுழன்று கொண்டே இருக்கிறது. அது அதிகமா தெளிவு பெற்றிருக்கக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தா நம்மளுடைய மூலாதார மையம். அங்கிருந்து சக்தியை நம்ம மேல எடுத்துட்டு போறோம். அதுக்கு யாரோட உதவி வேணும் அப்படின்னாக்க அதை ஏற்கனவே உணர்ந்த ஒரு ஆசிரியரோட உதவி. அந்த ஆசிரியருக்கு யார் முதல்ல தீர்த்து கொடுத்தாங்க அப்படின்னாக்க நம்மளுடைய அருள் தந்தை தான். எல்லாருக்கும் முதல்ல பேராசிரியர்களுக்கெல்லாம் கொடுத்தாங்க. ஸோ அவங்க உணர்ந்த ஆசிரியர்கள் நமக்கு உணர்த்துறாங்க. நம்மளும் பூர்வ மையத்துல நம்மளுடைய உயிர் சக்தியை மனதின் மூலமா கவனிக்கிறோம். அதனால அந்த இடத்த தொட்டு தொட்டு காட்டுவாங்க. தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப தொட்டு உணர்த்தும் போது அந்த இடத்துலயே என்ன சொல்லுவாங்க, மனதை அங்கேயே செலுத்தி கவனிங்க கவனிங்க அப்படின்னு சொல்லி தொட்டு உணர்த்திட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி உணர்த்தும் போது நாமளும் முதல்ல நம்ம பீட்டா வேவிலேயே இயங்கி பழகுனதுனால அந்த உணர்வை ஆரம்பத்துல கவனிக்க முடியாம போனாலும் தொடர்ந்து பயிற்சி செய்ய செய்ய அந்த உணர்வை நம்மால கவனிக்க முடியும். ஆகினி தவம் நமக்கு முதல்ல கொடுக்குறாங்க. அதை சொல்லும்போது இந்த தொட்டு உணர்த்த முறை அதுக்கு முன்னாடி காலத்துல எப்படி இருந்ததெல்லாம் நம்ம ஆசிரியர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். மூலாதாரத்திலிருந்து சக்தியை மேலே எழுப்பி கொண்டு வர்றதை பத்தி ஒரு மூச்சு பயிற்சி, பிராணாயாமம் சொல்லக்கூடிய மூச்சு பயிற்சி, ஒரு சென்டர்லயும் ஒரு தேவதைய வச்சு ஆவாகனம் செய்து சக்தியை எழுப்பது, இப்படியே கொண்டு வரும்போது ஒரு 12 ஆண்டு காலம் கூட அந்த மாதிரி ஆயிடும். இப்ப நமக்கு அந்த எந்த ஒரு சிரமமும் இல்லை. தொட்டு உணர்த்துற அந்த முறை அது டச் மெத்தட்னு சொல்லுவாங்க. இந்த முறை ஏற்கனவே நம்ம பழங்காலத்துல இருந்தது. திருமூலர் கூட சொல்லியிருக்கிறாங்க. உடல் பொருள் ஆவி உதகத்தார் கொண்டு அப்படிங்கிற அந்த பாடல்ல வரும். நொடியில் அடி வைத்து நுண் உணர்வாக்கி கடிய பிறப்பற காட்டினான் என் நந்தியே அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நம்ம என்ன பண்றாங்க, உயிர் சக்தி அப்படியே மேல கொண்டு வந்துடுறாங்க. இரும்பை ஈக்கிற மாதிரி, காந்த இரும்பை ஈக்கிற மாதிரி குருவுடைய உயிர் சக்தி நம்மளுடைய ஆற்றலை மேல்நிலைக்கு கொண்டு வந்துடுது. ஸோ அந்த இடத்துல இருந்து நம்ம தவம் செய்ய செய்ய ஆகாமிய கர்மம், அதாவது இந்த மனதில் ஆசை வயப்பட்டு என்னென்ன செய்யறோமோ அதை எல்லாமே நம்ம தவிர்த்து கொள்ளக்கூடிய அறிவினுடைய விழிப்பு நிலை வந்துடுது. அந்த வேக உணர்விலிருந்து விவேக உணர்வுக்கு, அறிவு விழிப்பு நிலைக்கு வரக்கூடிய தவமாக நமக்கு ஆகினை தவம் கொடுத்திருக்கிறாங்க. அதான் இருவழிகள் மூக்கு முனை விழிப்பாய் நிற்க எண்ணத்தை புருவங்களிடையே நிறுத்தி பழகும் பொழுது உயிருக்கு மேல் நோக்கு வேகம் உண்டாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த உயிருக்கு மேல் நோக்கு வேகம் உண்டாகும் போதுதான் அந்த குரு நெறியில ஒருமையுடன் பழகும் போது அந்த உணர்வு நமக்கு தட்ட ஆரம்பிக்கும். அந்த ஆதியே நமக்குள்ள வந்த அந்த அத்துவித ரகசியமும் அத்வைத தத்துவம் தானே நம்முடைய மனவளக்கலை. அது வேற இல்லை, நான் வேற இல்லை அப்படிங்கிறத உணரக்கூடிய அந்த ரகசியம் நமக்கு புலப்பட ஆரம்பிக்கும். ஸோ அந்த வகையில நமக்கு ஆகினை தவம் கொடுத்துருக்குறாங்க. இதை செய்யும்போது சுவாமிஜி அந்த காலத்துல சொன்னாங்க, முரட்டு கணம் அப்படி இருக்கிறவங்க எல்லாம் கூட இந்த பயிற்சி செய்ய செய்ய சாஃப்டா மாறிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க.
அதைதான் சொல்லுவாங்க, புலி போல பாயிறவங்க கூட பசு மாதிரி சாஃப்டா ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அத்தகைய ஒரு சிறப்பை தரக்கூடிய ஒரு தவம் தான் ஆகியன தவம். மனதை அங்க செலுத்தி கவனிக்கிறோம். அப்புறம் நமக்கு தொட்டு உணர்த்துல அந்த ஸ்பரிச தீட்சையிலேயே சாந்தி தவமும் கொடுத்துட்றாங்க. ஏன்னா தவம் செய்யறோம், சாந்தி தவம் கொடுக்கல அப்படின்னாக்கா மேல துரியம் துரியாதீதம் அது மாதிரி நம்ம செய்துட்டே போகும்போது தவ வேகம் அதிகமாயிருச்சு, அந்த ஆற்றலை நம்ம உடலால தாங்க முடியல அப்படின்னாக்க அதை தணிச்சுக்கிறதுக்கு தான் ஆரம்ப காலத்திலேயே நமக்கு சாந்தி யோகமும் சொல்லி கொடுத்தாங்க. தவ வேகம் உடல் வலிவை மீறும்போது தனித்திடவும் வழி உண்டு, இதனை காணாமல் சிவநிலையை அறிவதற்கு தவம் இருந்து சித்தி அடையா முன்னம் கனல் மிகுந்து. அந்த காலத்துல நிறைய பேர் தொந்தரவை அனுபவிச்சிருக்கிறாங்க. அதனாலதான் ஆரம்ப காலத்திலேயே ஆகினி தவத்துல சிறிது நாள் பயிற்சி எடுத்த உடனே நமக்கு சாந்தி தவமும் கொடுத்துட்றாங்க. இப்ப நமக்குள்ள ஒரு கேள்வி எழலாம். ஆரம்ப காலத்துல ஆரம்ப சாதகர்களுக்கு ஏதும் உயிர் சக்தி என்று சொல்லக்கூடிய குண்டலினி மகாசக்தி மூலாதாரத்துல தான் இருக்கு. மூலாதாரத்துல முதல்ல அதை காட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை மேல்நிலைக்கு கொண்டு போலாமே, ஏன் உடனே அங்க காமிக்காம மேல கொண்டு போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட எழுந்திருக்கலாம். அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னாக்க, மூலாதாரம் அப்படிங்கிறது நம்ம பதிவுகள் அனைத்தும் மொத்தமா அடங்கி இருக்கக்கூடிய கருமையம் தான். ஸோ அந்த கருமையத்துல அடியில ஆழ்மனமா அடங்கி இருக்கிறது தெய்வீகம் என்றாலும் அதுக்கு மேல இருக்கிறது யாருடைய பதிவுகள்னா நம்மளுடைய மூதாதையர்களோட பதிவு. மூதாதையர்னா நம்மளுடைய அம்மா அப்பா தாத்தா பாட்டி அப்படியே பின்னோக்கி போறோம் இல்லையா. அப்ப போகும்போது முதல் மனிதன், அந்த முதல் மனிதனுக்கு முன்னாடி யார் இருந்தாங்கன்னா விலங்கினங்கள். ஸோ அந்த விலங்கின பதிவுகள் அங்க மேலோட்டமா இருக்கும். ஸோ இப்போ மூலாதாரத்துல முதலையே டச் கொடுத்து இங்கதான் இருக்கு கவனிங்கன்னா எந்த பதிவு வெளிப்படும் அப்படின்னு கேட்டா அந்த விலங்கின பதிவுகள் தான் வெளிப்படும். அந்த விலங்கினுடைய உம், குணங்கள் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த விலங்கின பதிவு வெளிப்பட்டு விடக்கூடாதே அப்படிங்கிற கருணை உள்ளத்தோடு தான் முதல்ல நமக்கு ஆகினை தீட்சை அங்க இருந்து அப்படியே மேலே எழுப்பி போய் அறிவினுடைய விழிப்பு நிலைக்கு கொண்டு வந்துட்டு மீண்டும் அந்த இடத்துக்கு பழைய இடத்துக்கு கொண்டு போறாங்க. ஏன்னா மேல மேல போயிட்டே இருந்தோம்னாக்க தவ வேகம் அதிகமாயிரும், அதை தாங்க முடியல, உடலுக்கு அந்த வலு இல்லை அப்படின்னாக்க தலைபாரம் தொந்தரவு அப்படி பல சங்கடங்களை நம்ம சகிக்க வேண்டியிருக்கும். அதனாலதான் முதலையே அந்த சாந்தி தவமும் கொடுத்து பரிசு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இன்னும் மேல்நிலைக்கு போகணும், துரிய தவம் கொடுக்குறாங்க, நயன தீட்சை அப்படின்னு சொல்லுவாங்க. கண்கள் மூலமாக தொட்டு உணர்த்துற தீட்சை ஆகினை, நயன தீட்சை துரியம் கொடுக்குறாங்க. அதாவது நம்ம பதிவுகள்ல பிறந்தது முதற்கொண்டு இப்போ வரைக்கும் நாம செய்த செயல்களின் பதிவுகளை வெளிப்படுத்தக்கூடிய கருவி எதுனா மூளைங்கிற கருவி தான். ஜீவகாந்தத்துல நம்ம மூலாதாரத்துல கருமையத்துல இருக்கிற பதிவுகளை ஜீவகாந்தம் மூளை செல்கள் வழியா விரிக்கும் போதுதான் அது எண்ணங்களாக வருது. அப்போ அதுல இருக்கிற வேண்டாத பதிவுகளை நீக்கணும் அப்படின்னாக்க அந்த உயிர் உயிர்லயே லயமாகணும். ஆகினையில மனம் உயிரை கவனிக்குது, துரியத்துல உயிர் உயிராவே நிற்குது. அப்பதான் பிரம்மத்தை அறியறதுக்கு அந்த தயாரிப்பை எங்க நடக்கும் அப்படின்னு கேட்டா துரிய தவத்துலதான் நடக்கும். அந்த துரிய தவத்தை பத்தி சொல்லும்போது கூட ஆரம்ப காலங்கள்ல நம்ம துரிய தவம் நல்லா பண்ணுவோம். ஆனாலும் பாத்தீங்கன்னா இன்னும் அதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட என்னென்ன இருந்த வேண்டாத குணங்கள், கோபம் கவலை இந்த மாதிரி குணங்கள்லாம் கூட கொஞ்சம் அதிகமா கூட வெளிப்படும். அப்ப வீட்டுல கேட்பாங்க, முன்னமே கொஞ்சம் நல்லா தான் இருந்த, இப்ப இன்னுமே தியானம் பண்றேன் அப்படின்னு மன்றத்துக்கு போறேன்னு சொல்றேன், இன்னுமே உனக்கு அந்த இதெல்லாம் குறையிலையே. வீட்டுல இருக்கிறவங்க வந்திருக்க மாட்டாங்க, ஆனாலும் என்ன சொல்லுவாங்க, தியானம் பண்ணா அவங்களுக்கு கோபமே வராது, உணர்ச்சி நிலைகளை வெளிப்படுத்தவே மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள இருந்திருக்கிறோம். நம்மளும் அதுக்கு ஏத்த மாதிரியே நம்ம முன்ன இருந்ததுக்கு விட கொஞ்சம் அதிகமா கோபப்படுறது இருக்கும். அப்பவே நினைச்சு பார்ப்போம், அப்ப நம்ம தத்துவதனை சரியா செய்யலையோ, அப்ப இன்னும் கொஞ்சம் நல்லா தத்துவதனை செய்யணும் அப்படின்னு நினைப்போம். அதுக்கு சுவாமிஜி அந்த காலத்துல சொன்னதாக முதுநிலை பேராசிரியர் சொன்ன ஒரு செய்தியை உங்களோட பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுறோம். அதாவது ரோடு போடுறாங்க, சாலை போடுறாங்க. ஏற்கனவே சாலை எப்படி இருக்குன்னா குண்டும் குழியுமா தான் இருக்கு. அதுல நடந்து போறது வாகனங்கள் போறது எல்லாமே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்ப அந்த சாலையை திருத்தி அமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாங்க, அந்த ரோடு ஏற்கனவே குண்டும் குழியுமா இருக்குங்க, அதை இன்னும் நல்லா கொத்தி விடுறாங்க. இல்லை கொத்தி விட்டு மேல அதை செப்பனிட்டு சரி பண்றதுக்காக கொத்தி விடுறாங்க. மழை வந்துருது, மழை வந்ததுனால அந்த ரோட உடனே போட முடியல. அப்ப என்ன ஆகுது, அந்த வழியா தான் எல்லாரும் போய் ஆகணும். அப்ப என்ன போகும்போது இன்னும் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். அப்ப நினைப்போம் இல்லைங்களா, முன்னாடியே கொஞ்சம் பரவாயில்லாம இருந்தது, இப்ப பார்த்தா இன்னுமே ரொம்ப மோசமா இருக்கே அப்படின்னு நினைப்போம்.
அது மாதிரிதான் நம்மளுடைய துரியதவம் பண்ணும்போது முதல்ல நம்ம பதிவு இருந்தது, அடங்கி இருந்தது, வெளிப்படுத்துவதற்கான சூழ்நிலையோ வாய்ப்போ சந்தர்ப்பமும் இல்லை, அதனால அடக்கமா இருந்தது. இப்ப தவம் பண்ணும்போது அதெல்லாம் வெளிப்பட ஆரம்பிக்கும். அது வெளிப்பட ஆரம்பிச்சு உள்ள இருக்கிற தெய்வீகத்தை நம்ம உணரணும். ஏன்னா மேல இருக்கிறத எடுத்தா தானே உள்ள இருக்கிறத நம்மால உணர முடியும். அதுக்காக தான் அந்த மாதிரி வருது. அது மாதிரி வருது. அப்ப தொடர்ந்து நம்ம துரியதவம் செய்ய செய்ய நம்மளுடைய வேண்டாத பதிவுகள்லாம் போக ஆரம்பிக்கும். அதான் ஆன்மா தனது பழிச்செயல் பதிவுகளில் இருந்து பூரணமாக விடுபடக்கூடிய ஒரு அற்புதமான தவம் சொல்லிட்டு துரிய தவத்தை சொன்னாங்க. இதை சொல்லும்போது கூட மகாபாரதத்துல அந்த இதை கண்கள் மூலமா கொடுக்குறாங்க இல்லையா? கண்களுக்கு ஒரு பேராற்றல் இருக்கு. அந்த கண்ணால நல்லதை நினைச்சு பார்த்தாலும் நல்லது நடக்கும், வேண்டாதது அதாவது பொறாமை கண் சொல்லுவாங்க இல்லையா, அப்படி பார்த்தாலும் அதனாலேயும் தீங்குகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப மகாபாரதத்துல ஒரு கதை தானே, நிகழ்ச்சியை பத்தி சொல்லுவாங்க. அதாவது துரியோதனனுக்கும் பாண்டவர்களுக்கும் சண்டை வருது. துரியோதனன் தான் வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கிறான். அப்ப அவங்க அம்மா என்ன சொல்றாங்க, காந்தாரி கண்களை எப்பவுமே கட்டி வச்சிருப்பாங்க. ஏன்னா அவருடைய கணவர் பார்க்காத உலகம், ஏன்னா அவருக்கு பார்வை இல்லை, ஸோ அவர் பார்க்காத உலகத்தை நானும் பார்க்க விரும்பல அப்படிங்கிறதுக்காக கண்களை கட்டி வச்சிருப்பாங்களாம். அவங்க என்ன சொல்றாங்க, நீ சண்டைக்கு போறதுக்கு முன்னாடி என்கிட்ட வா, நான் உன்னை முழுசா ஒரு தடவை கண் கட்ட அவிச்சிட்டு உன்னைய பாக்குறேன், அப்ப நீ வெற்றி அடைஞ்சிருவ அப்படின்னு சொல்றாங்க. துரியோதனன் மறுநாள் அம்மாவை போய் பார்க்கறான். ஆடையற்ற கோலத்துல போகும்போது கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, அம்மானாலும் ஆசீர்வாதம் அங்க போற, ஆனா அவங்க பெண் இல்லையா, இப்படி ஆடையற்ற நிலையில நீ போகலாமா அப்படின்னு கேட்ட உடனே ஒரு வாழை இலைய இடுப்ப சுத்தி கட்டிட்டு போறாரு. அம்மா மகனுக்கு ஆசீர்வாதம் பண்ணதுக்காக கண் கட்ட அவிழ்த்து முழுவதுமா பாக்குறாங்க. ஆனா இடுப்பு பகுதியில மட்டும் அவங்களுடைய பார்வை படல. இப்ப சண்டை நடக்குது. சண்டையில பீமனுக்கும் அவருக்கும் சண்டை நடக்கும்போது துரியோதனனை வெற்றி பெறவே முடியல. அப்ப கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, அவருடைய தொடையை பார்த்து அடி அப்படின்னு சொன்னதும் தொடையை பார்த்து அடிச்சுதான் அவர் விழுந்துறாரு. ஏன்னா அந்த இடத்துல மட்டும் கண்கள்ல இருந்து வந்த அம்மாவுடைய கண்கள்ல இருந்து வந்த அந்த பேராற்றல் பாயாததுனால அவரு சண்டையில தோற்று போறாருன்னு சொல்லுவாங்க. ஸோ அத்தகைய ஒரு பேராற்றல் படைத்த சக்தி தான் நம்முடைய கண்கள்ல இருந்து வருது. அதனாலதான் நமக்கு துரிய தீட்சை கொடுக்கும்போது ஆசிரியர்கள் என்ன சொல்லுவாங்க, அருட்பேராற்றல் என் கண்களில் இருந்து தங்கள் கண்களுக்கு அலை அலையாக பாய்ந்து நிரம்பிக் கொண்டிருக்கிறது சொல்லி, அப்புறம் நீங்கள் பார்க்கும் பொருட்கள் எல்லாம் புனிதமடையற்ற மக்கள் எல்லோரும் நல்லவர்களாகட்டும், இந்த அருட்சக்தி குண்டலினியோடு கலந்து துரியம் செல்லட்டும் சொல்லி அப்படியே நமக்கு உயரை ஏற்றி கொடுப்பாங்க. அத்தகைய ஒரு தீட்சை தான் நயன தீட்சை தான் நம்மளுடைய துரிய தீட்சை. அதாவது பிராரப்த கர்ம வினைகள் நம்ம மனதில் இருக்கக்கூடிய வேண்டாததை அகற்றுவதற்கான ஒரு அற்புதமான ஒரு தவம். தாய்மானவர் கூட சொல்லுவாங்க, அதாவது சகோர பட்சி அப்படின்னு ஒரு பறவை இருக்கலாம், சக்கரவாக பறவைன்னு தமிழ்ல சொல்லலாம். அந்த பறவை உயிர் வாழ்வதற்கு உணவை எங்க இருந்து எடுத்துக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்திரனுடைய ஒளியிலிருந்து எடுத்துக்குமா. அதுக்கு பௌர்ணமி அன்னைக்கு பாத்தீங்கன்னா விருந்து சாப்பிட்ட மாதிரியா, ஏன்னா முழு நிலவு வானத்துல இருக்கும்போது ஃபுல்லா ஆற்றல் முழுவதையும் கிரகித்து கொள்ளும். அமாவாசைக்கும் அதுக்கு 2 நாள் முன்னாடி பின்னாடியும் சந்திரனோட ஒளி படாதனால அதுக்கு அது அப்ப மட்டும் கிடைக்காது, மற்ற 25 நாட்கள்லையும் சந்திரன்ல இருந்து ஒளியை வாங்கிக்குமா. அந்த சகோர பட்டிய மாதிரி தான் நம்மளுடைய யோகிகள் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா தலை உச்சியில தியானம் பண்றாங்க இல்லைங்களா, அப்ப நம்ம பூமியை சுழன்று கொண்டே இருக்கிறது. கால் பக்கம் வடக்கு அப்படின்னாக்கா தலைப்பக்கம் தென் பக்கம். அததான் திருவள்ளுவரும் தென் குலத்தார் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப தலையில உச்சியில துரிய தவம் பண்ணும்போது உணவு சாப்பிட்டு தான் சக்தியை எடுத்துக்கணும், தூங்கிதான் ஓய்வு எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிற நிலை இல்லாம மனசும் உடலும் எப்பவுமே அந்த ஒரு ஆழ்ந்த ஓய்வுல இருக்கும். உணவுனுடைய தேவையுமே குறைஞ்சு போகும்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு தவம் தான் துரிய தவம். அதையும் நமக்கு அருள் தந்தை அவர்கள் அருள் கூர்ந்து வழங்கி இருக்கிறாங்க. இன்னும் நம்மளுடைய தெய்வீகத்தை உணரணும் அப்படின்னாக்க எங்க போகணும், துரியாதீத நிலைக்கு போகணும். அதுதான் ஞான தீட்சைன்னும் பாவனை தீட்சைன்னும் கூர்ம தீட்சைன்னும் நமக்கு கொடுத்தாங்க. ஸோ இது வரைக்கும் துரியம் வரைக்கும் எல்லா மடங்கள்லையும் ஆசிரமங்களையும் அந்த காலத்துல கொடுத்து இருந்தாங்க. துரியாதீத நிலையை பத்தி உணர்ந்திருந்தாலும் அதை பத்தி பாடல்கள்ல எழுதி இருந்தாலும் அதை எப்படி செய்யறது அப்படிங்கிற அந்த முறைய முறைப்படுத்தி யாரோ சரியா தரல. சுவாமிஜி தான் தன்னுடைய உயிர்த்து உணர்வின் மூலம் அனுமானத்தின் மூலம் அந்த நிலையை போய் அடைகிறாங்க. அடைந்ததுக்கு அப்புறம் அதை மற்றவர்களும் அடைவதற்கு அதற்கான வழிமுறைகளையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நமக்கு கொடுக்குறாங்க.
அதுதான் நம்முடைய முதுநிலை பேராசிரியர் கேஜி சாமி ஐயா ஒரு பாடல்ல சொல்லுவாங்க. ஆஹ் பரம் என்ற மெய்ப்பொருளை பார்த்தோர் சிலர் பாமரரும் பார்த்திட வழிவகுத்தார் இல்லை வரம் ஒன்று தருகிறேன் பார் பரத்தோடு உன்னை ஒன்றுபடுத்தி காட்டுகிறேன்னு சொல்லி சுவாமிஜி தான் அந்த பரநிலைய சிவநிலைய தனக்குள்ள உணர்ந்து அந்த நிலையை எல்லாரும் அடைய முடியும், அடையலாம் அப்படிங்கிறதுக்கான பாதையை ஸ்டெப் பை ஸ்டெப்பா நமக்கு வகுத்து கொடுத்தாங்க. ஏன் அந்த நிலையை மற்றவங்களால விளக்க முடியல அப்படிங்கிறதுக்கும் அருள் தந்தை அவர்கள் ஒரு கவியில சொல்லுவாங்க. ஆதி என்ற மெய்ப்பொருளை அறிய புகுந்தோர் எல்லோரும் ஆதியாம் நிலை அடைந்தார். ஆதிங்கிற நிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறத அறிவதற்காக போன எல்லாருமே எந்த நிலையை அடைஞ்சிட்டாங்களாம்? ஆதிங்கிற அந்த மெய்ப்பொருள் நிலையை அடைஞ்சிட்டாங்களாம். அடைஞ்சதுனால என்ன ஆச்சுன்னா அங்க அறிவு ஆஃப் ஆயிடுச்சான். அறிவு அங்க ஏது அப்படின்னு சுவாமிஜி கேட்பாங்க. அறிவு அந்த இடத்துல செயல்படாம நின்றுட்டதுனால அந்த நிலையை அவங்களால விளக்க முடியல. அதனால நான் ஆதிநிலை அணுநிலை இரண்டுமாகி அறிவறிந்த நிலையிலே அதை எல்லாருக்கும் உணர்த்துறேன் அப்படின்னு அந்த பாடல்ல சொல்லுவாங்க. அப்ப இறைநிலையா சுத்தவெளியா அதோட ஒன்றி இருந்து தவம் இருந்து அதுவா மாறி அதுல இருந்து எப்படி மற்றவங்களும் வரணும் அப்படிங்கிறதுக்கு அந்த ஸ்டெப்பை சுவாமிஜி தான் நமக்கு வடிவமைத்து கொடுத்தாங்க. அப்ப துரியம் கடந்து போகணும், அதுதான் துரியாதீத நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப உடல்ல இருந்து இந்த மனசு பிரிக்கணும். எப்பவுமே இந்த உடலும் மனசும் சார்பு நிலையில தான் இருக்கும், ஒன்றோடு ஒன்று இணைந்து தான் இருக்கும். அப்ப அந்த மனதை உடலை விட்டு பிரிச்சு கொண்டு போகணும் அப்படின்னாக்க அதை எப்படி பிரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலை உச்சியில இருந்து ஒரு அடி உயரத்துல துவாதச அங்கத்தை நினைக்க சொல்றாங்க. தோ டஸ் அங்கம் சொல்லுவாங்க இல்லையா, துவாதச அங்கத்து உடல்ல இருந்து 12 அங்குலம், அதாவது ஒரு அடி உயரம் அல்லது ஒரு முழம் உயரத்துல மனதை நிறுத்தணும். இப்ப ஆசிரியர்கள் நமக்கு தொட்டு காட்டுவாங்க தலை உச்சியில இருந்து ஒரு அடி உயரத்துல அந்த இடத்துல நம்ம மனசை கொண்டு போறதுக்கு. இந்த இடத்துல அருள் தந்தையுடைய குரு அருள் எல்லா ஆசிரியர்களுக்கும் மானசீகமாக கிடைக்கிறத எல்லா ஆசிரியர்களுமே உணர்ந்திருப்பாங்க. அப்ப அந்த இடத்துக்கு அப்படியே உயர்த்தி கொண்டு போய் இன்னும் தெரிஞ்ச ஒன்றை காட்டி தானே தெரியாத ஒன்றை நமக்கு விளக்கணும். அதனால நம்மளுடைய பூமியோடைய உபபொருளாகிய சந்திரனை காமிச்சு, ஏன்னா அதை பார்த்துருக்கோம் நம்ம முழு நிலவுனால அது குறைந்து வர்றதையும் வளர்ந்து வர்றதையும் தேய்ந்து வர்றதையும் நம்ம பார்த்துருக்குறோம், இந்த கண்களாலேயே பார்த்துருக்குறோம். அதனால சந்திரனை முழு சந்திரனை தலைக்கு மேல நிறுத்தி அதை காமிச்சு கொடுத்து அதுக்கப்புறம் சூரியனையும் பார்த்துருக்குறோம். 9 கோடி மைலுக்கு அப்பால இருந்தாலும் இந்த கண்களால அதை நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ அதையும் நினைச்சு அப்புறம் அங்கிருந்து மனசால விரிந்து போகிறதுக்கு பேரியக்க மண்டலத்தையும் நமக்கு விரிச்சு காட்டுறாங்க. இதுல எல்லாமே யாருடைய அருள் கூட வருது அப்படின்னா குருவோட அருள் தான் கூட வந்து நமக்கு உதவி செய்யுது. அதான் சுவாமிஜி சொல்லுவாங்க, இந்த துரியாதி வீட்டை கொடுக்கும்போது உங்க மனசை என் மனசோட இணைச்சிக்கோங்கன்னு சொல்ல மாட்டாங்க, என் மனதோடு உங்கள் மனதை நான் இணைத்து கொள்கிறேன்னு சொல்லுவாங்க. நம்ம மனசை அவங்க இணைச்சுக்கிறாங்க. இப்ப நம்ம திருவிழாக்கு எங்கேயாவது போனா அப்பா கையை பிடிச்சிட்டு அப்பா தான் நம்ம கையை பிடிச்சிக்குவாங்க. நம்ம அவங்க கையை பிடிச்சிட்டே போனா வேடிக்கை பார்க்கறதுல என்ன பண்ணிடுவோம், விட்டுட்டு விலகி போயிடுவோம். அதனால அப்பா எப்படி நம்மள கையை பிடிச்சிக்கிட்டே நம்மளை கூட்டிட்டு போறாங்களோ அதே மாதிரி நம்முடைய அருள் தந்தை அவர்களும் அவங்க மனசோட நம்ம மனசை இணைச்சு அவங்க எங்கெல்லாம் போனாங்களோ எதையெல்லாம் பார்த்தாங்களோ அதையும் நமக்கு அகக்காட்சியா காட்டி கொடுக்குறாங்க. ஏன்னா இரவு நேரத்துல நம்ம நட்சத்திரங்களை பார்த்திருக்கோம். அப்ப சூரியனை தாண்டி அப்பால போறதுக்கு அந்த நட்சத்திரங்களெல்லாம் நமக்கு காட்டுறாங்க, கோடான கோடி நட்சத்திரங்கள் அப்படியே அகக்காட்சியா பார்த்து அதுக்கும் அப்பால போகணும்னா இருந்தது எல்லாத்தையும் கழிச்சிடணும். இனி எடுக்கிறதுக்கோ கழிக்கிறதுக்கோ எதுவும் மிச்சம் இல்லை அப்படிங்கும்போது அந்த இடம் எப்படி இருக்கும், இருளா தான் இருக்கும். அப்ப இருளாக மௌனமாக இச்சையின்றி தேவையின்றி இருக்கையின்ற அந்த ஈச நிலையை அந்த சிவ நிலைய நமக்குள்ள உணர்த்துறாங்க. அதுதான் அத்வைதம், இரண்டற்ற தன்மை, நான் இல்லை அது வேற இல்லை அப்படிங்கிற அந்த நிலைய நம்ம அடையக்கூடிய இடம். ரெண்டு இல்லை அத்வைத தத்துவம் இல்லையா, அதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்க அந்த பொம்மை சொல்லுவாங்க, 3 பொம்மை சொல்லுவாங்க. அதாவது உப்பு பொம்மை, துணி பொம்மை, கல் பொம்மைன்னு 3 பொம்மை சொல்லுவாங்க. உப்பு பொம்மையை தண்ணியில விட்டோம் அப்படின்னா அது கரைஞ்சு போயிடும். அது மாதிரி நம்ம என்ன பண்றோம், அதுல கரைஞ்சிடுறோம், கலந்துடுறோம், இரண்டரை கலந்துடுறோம். ஆகினை தவத்துல மனசு வந்து உயிரை பார்க்குது, உயிர் துரியத்துல உயிரை உணருது. அததான் சீயிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. சீயிங்னா கவனித்து பார்க்கறது, பார்க்கறதுங்கிறது கவனித்து பார்த்தல். அப்புறம் சென்சேசிங், அந்த உயிர் உணர்வை உணர்றோம். அதுக்கப்புறம் செட்டிலிங் வாங்க, எங்க போய் செட்டில் ஆகிறோம், துரியாதீதத்துல இறைநிலையோட போய் கலக்குறோம். அப்ப இந்த உப்பு பொம்மை எப்படி தண்ணியில கலந்து ரெண்டற்ற தன்மை ஆகுதோ அது மாதிரி ஆகிரும். அதுதான் அந்த உதாரணமா சொல்லுவாங்க. ஏன்னா துணி பொம்மைன்னா அந்த துணி பொம்மைக்குள்ளேயும் தண்ணி இருக்கும், வெளியிலேயும் தண்ணி இருக்கும். அதுதான் வந்து விசிஷ்டாத்வைதம்.
விசேஷமான அத்வைதம்னு சொல்லுவாங்க. இன்னும் துவைதம் அப்படின்னாக்கா அது வேற நான் வேற அப்படின்னு ரெண்டா இருக்கிறது. அதுக்கு கல் பொம்மையை சொல்லுவாங்க. கல் பொம்மையை தண்ணியில முக்கினாலும் கல் வேற தண்ணி வேற தான் இருக்கும். அப்ப இறைவன் வேற நான் வேற அப்படிங்கிற இரண்டு நிலையா தான் இருக்கும். இப்ப நமக்கு கொடுக்கப்படுறது அத்வைத நிலை. அதுவே நாமாகி உணர்ந்து கொள்ளக்கூடிய நிலை. அப்பதான் அங்க போகும்போதுதான் நம்முடைய பழைய பதிவுகள் எல்லாம் நிர்மூலமா ஆகிரும். என்ன பதிவுகள் இருந்தாலும் இறைநிலையோட முதல்ல உயிர்ல ஒடுக்கி அந்த உயிரை பரத்துல ஒடுக்கி ஆன்ம உணர்வு பெற்று இறை உணர்வு பெறும் பொழுது அந்த பதிவுகள் அத்தனையுமே கழிந்து போய் இறையே நாமாக இருக்கக்கூடிய அந்த அனுபவத்தை ஒரு வினாடி நம்ம உணர்ந்தா கூட அதுவே பல நாட்களுக்கு நமக்கு தாங்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நமக்கும் அந்த அனுபவம் ஏற்பட்டிருக்கும். ஆனா அதுதானா அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் நமக்கு இல்லாம இருக்கும். நம்ம தொடர்ந்து தவமும் தற்சோதனையும் செய்ய செய்ய நாம் அதை உணர்ந்திருக்கிறோம். அந்த உணர்ந்ததுதான் நம்ம மற்றவங்களுக்கு உணர்ந்ததை உணர்ந்தவாறே அருள் தந்தை எப்படி விளக்கி கோருனாங்களோ அதையும் நம்ம கூறுறோம். அப்ப நம்மளுடைய மனதில் இருக்கிற பதிவுகள் 3, அந்த சங்கீதம், பிராரத்தம், ஆசாமியம், அந்த பதிவுகள் எல்லாம் போக்குறதுக்கு நமக்கு 3 விதமான தவமுறைகளை கொடுத்து நம்மளுடைய அந்த ஒரிஜினல் நிலை, மூல நிலை, ஆதி நிலைய உடல்ல உயிர் இருக்கும் போதே உயிருடைய மையத்துல அறிவாவும் அது இருக்கு. வெளியில எங்கேயும் போய் தேட வேண்டாம். காடு மலைன்னு போறோம், அங்க போய் தேடுறோம், ஆனாலும் காண முடியாத கடவுளை நமக்குள்ளேயே கடந்து உள்ளே தெரிந்து பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப மனம் திரும்புங்கள், பரலோக சாம்ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம மனதுக்குள்ள போய் அப்படியே தவத்துல அப்படியே ஆழ்ந்து ஆழ்ந்து செல்லும்போது எல்லா ஆதி நிலையை நம்மால உணர்ந்து கொள்ள முடியும். அதுவே எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்திருப்பதையும் அதுவே நமக்குள்ள அறிவாக இயங்கி கொண்டிருக்கக்கூடிய அனுபவத்தையும் நம்மால பெற முடியும் என்று கூறிக்கொண்டு, மனதிலே உல எல்லாம் மற்ற எங்கும் தேட வேண்டாம், அங்கே இங்கே அலையாமல் அருகே அமர்த்தி ஆனந்தம் எங்கே எங்கே என்றவரை இருந்த இடத்தில் இருந்தபடியே இருந்து காட்டின்னு சொல்லுவாங்க ஒரு வார்த்தை. புலவர் தியாகராஜனையே அந்த பாடல் பாடுவாங்க. செங்கை காட்டி அழைக்கின்ற குருவே தவமே பணிகின்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. குரு காட்டி கொடுக்க நம்ம உணரக்கூடிய ஒரு தீட்சை தான் துரியாதீத தீட்சை. அந்த துவாதசாங்கம் போறதுக்கு கூட ஒரு சுவாமிஜிக்கு ஒரு எப்படி போறது அப்படிங்கிறது, சுவாமிஜி இளைஞரா இருந்த காலத்துல 2வது உலகப் போர்ல பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன பண்ணுச்சா, இளைஞர்கள் எல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்தாங்களாம். அந்த ட்ரைனிங்ல விமானத்துல இருந்து மேல குண்டு போட்டாங்க அப்படின்னாக்கா கட்டடங்கள்லாம் எரிஞ்சு புகையெல்லாம் வரும். அப்ப நிறைய பேர் அதுல மாட்டிட்டு அவஸ்தைப்படும் போது அவங்களுக்கு என்ன முதல் உதவி கொடுத்தாங்கன்னா குப்புறப்படுத்திக்கணுமா. குப்புறப்படுத்தி பார்த்தாதான் யார் யார் எங்க எங்க ஓடுறாங்கன்னு தெரியுமா. ஏன்னா புகை மூட்டத்துல, ஏன்னா கட்டடம்லாம் எரியுது, அந்த எரியும் போது நெருப்புல புகை வரும். அந்த புகையில யார் எங்க இருக்காங்க, யாருக்கு என்ன உதவி தேவைப்படுது அப்படின்னு தெரியாம இருக்கும். அப்ப குப்புறப்படுத்தோம் அப்படின்னாக்க தெரியுமா. ஏன்னா பூமியுடைய ஆக்கர்ஷண சக்தி, அதாவது எதையும் தன்னை நோக்கி இழுக்கிற சக்தி புகையை மட்டும் இழுக்காதான். அப்ப ஒரு அடி உயரத்துலதான் புகை மேல மிதக்குமா. அப்ப குப்புறப்படுத்தி பார்க்கும்போது யார் யார் எங்கெங்க ஓடுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதை பார்த்து நம்ம தவந்து போய் அவங்கள காப்பாத்திடலாம் அப்படிங்கிறது அவங்களுக்கு சொல்லி கொடுக்கப்பட்டதான். அப்போ அந்த இதுதான் நம்ம சுவாமிஜி இந்த இதுல அப்ளை பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க. எதையுமே சுவாமிஜி ஆராய்ச்சி பண்ணி தான் அனுபவபூர்வமா அறிந்து தான் கொடுத்துருக்கிறாங்க. அந்த வகையில நம்ம இந்த டீட்டெயிலாம் கிடைக்கிறதுக்கு நம்ம முன்னோர்கள் செய்த வினை பயன். அதுல நல்ல பதிவுகள் அதிகமா இருந்ததுனாலதான் நம்ம இங்க வந்திருக்கிறோம். இப்ப நம்ம மனசுல இருக்கிற எல்லாத்தையும் தெரிந்து கொண்டு மனதில் உள்ள குறைகளை நீக்கி இறைநிலையோடு லயமாவதற்கான பயிற்சிகள், தவம், தற்சோதனை செய்து உயர்வு பெறலாம். மனவள கலையில 4 அங்கம் சொல்லுவோம் இல்லைங்களா. தவம், தற்சோதனை, குணநல பேரு, முழுமை பேருன்னு சொல்லி 2 செஞ்சா போதும். 2 நமக்கு இலவசமா கிடைச்சிடும். இப்போ தீபாவளி பொங்கல் டைம்ல எல்லாம் விளம்பரம் பண்ணுவாங்களா, 1 வாங்கினா 1 இலவசம் அப்படின்ட்டு. அப்ப நம்ம 2 செஞ்சா போதும், இலவசமா நமக்கு 2 கிடைக்கும். என்ன, தவமும் தற்சோதனை செஞ்சா குணநல பேரும் முழுமை பேரும் தானாவே நமக்கு கிடைச்சிடும். தொடர்ந்து தவம் செய்வோம், தற்சோதனை செய்வோம், குணநல பேரு பெறுவோம், முழுமையை நம்ம மனதிற்குள்ளாகவே முழுவதுமாக உணர்வோம் என்று கூறிக்கொண்டு இந்த அற்புதமான வாய்ப்பினை கொடுத்த ஐடி நிறுவனத்தை சேர்ந்த அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் எனது நன்றியை, மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன். பையமெல்லாம் வாழட்டும், வாழ்க்கை வளம் காத்திருந்தாய், வளரட்டும் மெய்யறிவு, வாழ்க்கை இன்பம் துணிச்சலிலே, உய்ய மெய்ப்பொருள் நாட்டம் உலகெங்கும் மக்களிடம் ஓங்குக மேலோங்குக, நம் உள்ளமெல்லாம் ஒன்றுபட. வாழ்க வையகம், வாழ்க வையகம்.
வாழ்க வளமுடன். இணையத்தில் இதுவரை பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகள், வாழ்த்துக்கள். வாழ்க வளம். தற்பொழுது அம்மா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கும் சிறப்பாக பதிலினை அளிக்க இருக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் போது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன். முதலாவதாக கவிதா கோவிந்தராஜன் அம்மா அவர்கள், வாழ்க வளமுடன்மா. மைக் அன்மியூட் பண்ணிட்டு அம்மா கிட்ட பேசுங்க. கண்ணம்மா நீங்க அம்மா நீங்க வீடியோல கூட வரலாங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். மைக்ரோஃபோன் மியூட்டோட வந்திருக்கே. அப்படியா? ஓ சரிங்கம்மா, பரவாயில்ல. நீங்க அப்ப ஆடியோல பேசு. ஆடியோ கேக்குது இல்லையா? கேக்குதுமா, நல்லா கேக்குது. ஓகே ஓகே. கவிதாம்மா நீங்க அம்மா கிட்ட பேசலாமா? வாழ்க வளமுடன் அம்மா. நம்ம காலையில எழுந்திருக்கும் சந்தோஷமா எழுந்துப்போமா, மனசுல ஒண்ணுமே இருக்காது. ஆனாலும் இருந்தாலும் அன்னைக்கு ஃபுல்லா சோகமா இருக்கும், எதையோ யோசிக்கும். ஆனா மனசுல ஒண்ணுமே தோணாது, அதாவது சோகமே இருக்காது. நம்மளா ஒண்ணு உருவாக்கிற மாதிரி இருக்கும், அலப்பாயும் மனசு. அது எதனாலமா அந்த மாதிரி? ஏற்கனவே அதுதானமா போட்டு பதிவு பண்ணி வச்சிருக்கிறோம். மனசு எப்பவுமே இயங்கிட்டே தான் இருக்கும். தூங்குற நேரத்துல அது கொஞ்ச நேரம் டெம்பரரியா ஆஃபா இருக்கும். முழிச்சதுக்கு அப்புறம் தொடர்ந்து அது இயங்க ஆரம்பிக்கும் போது அது மாதிரி எண்ணங்கள் வந்துட்டு தான் இருக்கும். அதுதான் நம்ம சேனல் மாத்துறோம். டிவியில நமக்கு எது பிடிக்குதோ அதை நம்ம போட்டு கேட்கிறோம். அதுக்கப்புறம் பிடிக்கலன்னா வேற சேனல் மாத்துறோம் இல்லையா? அது மாதிரி வேண்டாத நெகட்டிவ் தாட்ஸ், சோகமான எண்ணங்கள் நமக்கு வரும்போது அது நம்ம என்ன பண்ணிக்கணும், நல்ல எண்ணங்களை போட்டு மாத்திக்கணும். நல்ல மேல் பதிவா போட்டுக்கணும். நல்லா இருக்குமா? திடீர்னு ஒரு மாதிரி ஒண்ணுமே இருக்காது, மனசுல சோகமா இருக்கும். அப்படியே அந்த மாதிரியான நிகழ்வுகள் நமக்குள்ள நிறைய நடந்திருக்கும். அதனாலதான் அந்த மாதிரி சோகமா இருக்கிறோம். அதுக்குதான் நமக்கு தவம் எல்லாம் கொடுத்திருக்காங்க, தற்சோதனை பயிற்சி எல்லாம் கொடுத்திருக்கிறாங்க. அகத்தாய்வு செய்ய 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 அது எல்லாமே என்ன ஆகும், நம்ம ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துருவோம். அதெல்லாம் கொடுத்துட்டு எப்பவுமே மனசு தெளிந்த நீரோடை மாதிரி இருக்கிற மாதிரி வந்துடும். கூடவே என்ன பண்ணுவோம், வாழ்த்தவும் தொடங்குவோம். எல்லாரும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வாழ்த்தும்போது அந்த மனசு நல்ல சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கும். மாத்திக்கிற முறை நம்ம கிட்டதான் இருக்கு. மாத்திக்கலாமா, ஒன்னும் எண்ணங்கள் அழைப்பாயுதுலமா. ஏதாச்சும் யோசிப்பீங்க, திருப்பி அதே ஞாபகத்துல எண்ணங்கள் வேற அழைப்பாயுங்க. அது வேற கட்டுப்படுத்தணும்னா அது வேற கஷ்டமா இருக்கு. கட்டுப்படுத்தணும்னு சொன்னா இன்னும் அதிகமா தான் அலைப்பாயும். அதனாலதான் அதை என்ன பண்ணணும், அறியணும். இந்த எண்ணம் ஏன் வந்தது, எதுக்கு வந்து, எதனால வந்ததுன்னு அறிய நினைச்சாதான் அந்த எண்ணமெல்லாம் அடங்கும்னு சொல்லுவாங்க. அதுக்குதான் தற்சோதனை பயிற்சி கொடுத்துருக்குறாங்க, நமக்கு மௌனம் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் செய்யும் போது அது தானாவே அடங்கிடும். தொடர்ந்து பயிற்சி செய்ய செய்ய நமக்கே நிறைய இன்ட்யூஷன் ஒர்க் ஆகுமா. அறிவுன்னு சொல்லும் போது அதுல இன்ட்யூஷனல் நாலேஜ்னு ஒண்ணு இருக்கு. உள்ள இருந்தே இறைநிலை நமக்கு வழி காட்ட, வழி நடத்த தயாரா இருக்கு. நம்ம அந்த ஃப்ரீக்வன்சிக்கு போகல, அவ்வளவுதான். ஆனா நீங்க சொன்ன ஒவ்வொரு கருத்தும் ரொம்ப அற்புதமா இனிமையா நல்லா இருந்ததுமா. ஒவ்வொன்றும் மனசுல பதிஞ்சு ரொம்ப நல்லா இருந்ததுங்கம்மா. வாழ்க வளமுடன். ஆனா ஃபர்ஸ்ட்ல இருந்து எங்களுக்கு சத்தம் தாமா பத்தல, சவுண்டு கம்மியா இருந்தது. ஓஹோஹோ, இது போட்டுதான் பேசுனேன், என்னன்னு தெரியல. இருந்தாலும் சத்தம் ரொம்ப கம்மியா இருந்தது. ஓ, எனக்கு இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி தெரியல. அடுத்த முறை நான் சரி பண்ணிக்கிறேன், எப்படி அப்படின்னு சரி பண்ணிக்கிறேன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. நன்றிமா. சவுண்ட் நல்லா கேட்டுது. அதான் ஹெட்போன்ல, அதுதான் ஹெட்போன்ல நானும் கேட்டுட்டு இருந்ததுனால நல்லா கேட்டுதுன்னு நினைக்கிறேன். பேர் கூட எழுதி போட்டாங்கம்மா சவுண்ட். ஓகே, காதிலே வச்சு இந்தாமா கேட்டேன் ஃபுல்லா. ஓகேங்கம்மா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். நன்றிம்மா. அடுத்ததாக கிருபாநிதி அம்மா அவர்கள், வாழ்க வளமுடன் அம்மா. மாமா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். மனதில் உள்ள எல்லாம். வாழ்க வளமுடன். மனதில் உள்ள எல்லாம், அந்த உலங்கிறதுக்கு இந்த லா போட்டிருக்கீங்களே, என்ன சொல்ல போறீங்களோன்னு ஒரு
ஒரு ஒரு சஞ்சலம் இருந்துச்சு. சூப்பரா விவரிச்சு அம்மா. ஆ, மனம் ஒரு குரங்கு, மனித மரம் ஒரு குரங்கு பாட்டு கூட நாம கேட்டிருக்கோம். புரியுதுமா? இப்ப நீங்க அழகா 3 எடுத்து சொல்லி அதுக்கு சொன்னீங்க. அதாவது ஆகாமிய கர்மம், சஞ்சீத கர்மம், பிராப்த கர்மம். இந்த தியானம் ஆனாமா நீங்க சொல்றீங்கல்ல, அந்த தியானம் செய்யும் போதும் நீ மாறவில்லை அப்படிங்கிற பேர் நம்ம வாங்குறோம். இன்னும் கூட வாங்குறோம். 10 வருஷம் ஆகி கூட வாங்குறோம். நீங்க இவ்வளவு வேதாத்திரியத்துக்கு போய் கூட நீ மாறல அப்படிங்கிறது நம்ம மேல, அவங்க மேல தப்பு இருந்தா கூட அதை நம்ம தான் பொறுத்து போகணும், இல்ல அதை சொல்லவே கூடாது அப்படி கூட நினைக்கிறாங்கம்மா. அது ரைட்டா தப்பான்னு தெரியல. ஆனா நீ அதுல என்ன சொன்னாலும் நீங்க வேதாத்திரியத்துக்கு போனவங்க தான் எல்லாத்துலயுமே மாறணும் அப்படிங்கிற ஒரு பேரு இப்ப எல்லாருக்குமே அது இருக்கு. இன்னொன்னுமா, இப்ப நீங்க சொன்னீங்கல்லம்மா, அதாவது பூர அதாவது முழுமையா தவம் எடுத்து அகத்தாய்வு பண்ணாலே நீ குணநல பேரும் முழுமை பேரும் அடைஞ்சிருவ அப்படின்னு சொன்னீங்க. நீ முழுமையா தவம் எடுத்தாலும் போதும், அகத்தாய்வு பண்ணாலும் தற்சோதனை பண்ணாலும் போதும், நீ முழுமையா குணநல பேரும் முழுமை நல பேரும் நல்லா அடைஞ்சிருவ அப்படின்னு. அது எப்படிம்மா? அது நம்ம அதுக்கு மேல அதுல ஏதாவது ஒண்ணு இருக்கா, இல்ல அது அது ஒழுங்கா செஞ்சா அந்த நிலைமை நமக்கு வந்துருமா? வந்துருமா. தற்சோதனை செய்ய செய்ய நம்ம குணங்கள்ல மேம்பாடு அடையிறது நம்ம வாழ்க்கையில பார்க்கலாமே. அப்போ அந்த மேம்பாடு வரலைன்னா நம்ம நம்ம தவம் சரியா பண்ணாம இருந்திருப்போம், இல்ல தற்சோதனை சரியா செய்யாம இருந்திருப்போம். அதுதான் காரணம். அப்பப்போ ஆஹ், அனுதினமும் அதான் மௌனம் இருக்க சொல்லுவாங்க இல்லையா. ஒரு நாள் பூரா இருக்கிற மௌனம் அப்போ செய்யும்போது தொடர்ந்து தவம் உம் தற்சோதனை எல்லாம் செய்யும்போது, அதுவும் தொடர் மௌனமா இருக்கும்போது, ஒரு வாரம் 10 நாள் இருக்கும்போது அந்த மனதினுடைய அந்த கூச்சல் அடங்குறதையும் நமக்குள்ள இருந்தே அந்த இதெல்லாம் வருமா, இன்ட்யூஷன் வரும். இப்ப அப்படி செஞ்சுக்கணும், ஏன்னா நாம தான் இதுக்கு வந்திருக்கோம், மத்தவங்க வரல. அப்ப அவங்க அப்படிதான் பேசுவாங்க. அப்ப நம்ம அவங்களோட எதிர்த்து எதிர்த்து பதிலுக்கு பதில் சொல்லிட்டே இருந்தோம் அப்படின்னாக்க நம்ம இந்த கலையில இன்னும் இல்ல. பூரணத்துவம் அடையல அப்படிங்கிறது தான் அர்த்தம். தொடர்ந்து செய்வோமா, வந்துரும் வந்துரும். என்ன யார் என்ன சொன்னாலும் நான் எதிர்த்து பேசாமல் மௌனமா இருப்பது எக்காலம் அப்படின்னு அச்சுததாசருடைய பாடலை சுவாமிஜி சொல்லுவாங்க. யார் என்ன வேணாலும் சொன்னாலும் நான் மௌனமா இருந்துருவேன், நம்ம வாழ்த்துவேன் அப்படிங்கும்போது சரியாகுமா. வாழ்க வளம்னா வாழ்க வளமுடன் அம்மா. ரொம்ப எல்லாத்துலயும் யார் என்ன சொன்னாலும் அந்த மௌனம் தான் ரொம்ப கை கொடுக்குங்கிறது உண்மையம்மா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். உமாமா நன்றிம்மா. வாழ்க வளமுடன். உமாமா வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக ராதா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன் அம்மா. மைக் அன்மியூட் பண்ணிட்டு அம்மா கிட்ட பேசுங்க. வாழ்க வளமுடன்மா சங்கரிமா, வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் கலியப்பனம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா மறுபடியும் கிளாஸ் அட்டன் பண்ண மாதிரியே இருந்துச்சுங்கம்மா. ரொம்ப அற்புதமா இருந்துச்சுங்கம்மா. ஆரம்பத்துல சொல்லி கொடுத்ததெல்லாம் அப்படியே ரீவைண்ட் பண்ற மாதிரியே ஒவ்வொன்றும் நீங்க சொல்ல 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 அந்த இடத்துல உட்காந்து பேராசிரியர் நடத்தி இந்த கவனிச்ச மாதிரி ஒரு இது இருந்துச்சு, என்ன வந்துச்சுங்கம்மா. ரொம்ப அற்புதமா இருந்துச்சுங்கம்மா எல்லாமே. ரொம்ப நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. நன்றி ராதாம்மா, நீங்க சொன்னது ரொம்ப சரி. சங்கரிமா, அம்மாவோட மாணவி நானு. வாழ்க வளமுடன்மா. கேக்குதா? இது அம்மாவுக்கு கொஞ்சம் ஹெட்போன் இல்லைன்னா கம்மியா தான்மா கேட்டுட்டு இருக்கு. ஹெட்போன் போட்டா ஓரளவுக்கு சமாளிச்சு கேட்க முடியும். சரி சரி, ஓகேங்கம்மா. ஓகே, நெக்ஸ்ட் டைம் இன்னும் நல்ல வால்யூம் கூட வச்சு பண்ணிடுவாங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ராதாம்மா சொன்ன மாதிரியே, அதாவது ஆரம்பத்துல நம்ம கிளாஸ் அட்டன் பண்றப்போ எப்படி இருந்ததோ அதே மாதிரி இருந்தது. ஒவ்வொன்னையும் கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி அம்மா அவ்வளோ தெளிவா எடுத்து சொன்னாங்க. அம்மாவோட மாணவி அப்படிங்கறதுல நானும் பெருமை கொள்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக வளமுடன். அம்மாவோட மாணவி இல்ல, அருள் தந்தையோடைய மாணவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிம்மா, நன்றி. அடுத்ததாக முத்து ஆதி நாராயணன் ஐயா. வாழ்க வளமுடன். மைக் அன்மியூட் பண்ணிட்டு அம்மா கிட்ட பேசு. ஐயா முத்து ஐயா, நீங்க பேசலாங்க ஐயா. உங்க மைக் ஆன் ஆயிடுச்சுங்கய்யா. வாழ்க வளமுடன் அம்மா. கடலூர்ல இருந்து பேசுறேன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ஒரு கடலூர்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்கய்யா. 2023 இதுல மனவள கலையில சேர்ந்தேன். சரி. அப்ப ஒரு பிரம்ம ஞானம் போனேன். அப்போ இந்த அகத்தாய்வு இதெல்லாம் சரியா என்னால பண்ண முடியல. சூழ்நிலை பிளாட் போட்டாங்களேன்றதுனால 24 சென்னை மாநகர் சாம் ட்ரஸ்ட் இருக்கு இல்லைங்களா,
சொல்லுங்க. சரி ஐயா, அவங்களோட வழிகாட்டல போயிட்டு ஒரு தடவை பிரம்ம ஞானம் போனா அப்ப நல்லா தெளிவா இருந்தது. ஆனாலும் எனக்கு வந்து ஒரு சின்ன டவுட். அப்போ வந்து கடலூர் மன்றத்துல நான் சேர்ந்து இது பண்ணும்போது தீட்சை கொடுத்தாங்க. ம் அப்ப எந்த ஒரு தெளிவோ இல்ல ஒரு புரிதலோ இல்லாம தான் அந்த தீட்சையெல்லாம் இது பண்ணா, அப்ப எனக்கு அதனோட இது தாற்பயம் என்னன்னே தெரியாம இருந்தது. சரி. இப்ப திரும்பவும் தவத்துக்காக போயிட்டு மன்றத்துல நம்ம தீட்சை வாங்கலாமா? ம் வாங்கலாமே. ஒரு தடவை தீட்சை அது கொடுத்தோம், நம்ம இருந்து பழகலை இல்லையா, அதனால திரும்ப புதிய மாணவர் மாதிரியே திரும்பவும் தீட்சை வாங்கி நம்ம பண்ணலாம். பிரம்ம ஞானத்துக்கே அந்த தீட்சை எடுக்கலாமான்னு கேட்கிறேன். எடுக்கலாம். திரும்பவும் புதுசாவே திரும்ப இன்னொரு தடவை படிக்கிற மாதிரி தான். ரொம்ப சந்தோஷம். எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சு கான்டெஸ்ட்ல, அதனால நாங்க போயிட்டு அந்த டைவரையும் முடிச்சிட்டு போனா சிறப்பா இருந்தது. அதனால எனக்கு வந்து இந்த தவம்ன்றது வந்து இது வரைக்குமே இது பண்ண முடியல. இப்போ உங்களோட தெளிவான பேச்சை கேட்கும் போது ரொம்ப தெளிவா இருந்துச்சு. ரொம்ப நன்றி. அதனாலதான் திரும்பவும் நம்ம எடுக்கலாமே அப்படின்ட்டு கேட்டு போவோம். ஏற்கனவே எடுத்ததுனால நீங்க தொடர்ந்து அந்த இடத்துல டச் கூட வாங்கிக்கலாம். நீங்க ஆகினை துரியத்துக்கெல்லாம் மண்டத்துல போனா ஆசிரியர்கள் டச் கொடுப்பாங்க. தொட்டு உணர்த்தி அந்த இடத்த திரும்ப கவனிக்க சொல்லும் போது நம்ம அங்க கவனிக்க நம்மளால உணர முடியும். இல்ல உங்களுக்கு திரும்பவும் இன்னொரு தடவை தீட்சை எடுக்கணும்னு உங்க மனசு சொல்லிச்சுன்னா திரும்ப நீங்க இன்னொரு தடவையுமே எடுத்துக்கலாங்க. ஐயா, எடுத்துக்கலாம். வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக சிவகாமி அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. சிவகாமி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. ஆமா, ஒரே ரொம்ப சிறப்பா இருந்துச்சுங்கம்மா. நல்லா ரொம்ப நிதானமா அழகா சொல்லிட்டு இருந்தீங்க. தவத்தை பத்தி எல்லாம் அழகா சொன்னீங்க. பரிசுத்தி நயனத்திச்சின்னு சொல்லிட்டு ரொம்ப சிறப்பா இருந்தது. நன்றிங்கம்மா. நாங்க நேத்து தான் ஏபிடிக்காக ஆலியர் வந்து நேத்து தான் முடிச்சுட்டு வந்தோம். இப்ப திருப்பி எங்களுக்கு அது கேட்கும் போது எனக்கு அந்த அருள்நிதி பயிற்சி திருப்பி எங்களுக்கு கொடுத்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு கிடைச்சது. எனக்கு ரொம்ப நல்லா அருமையா இருந்ததுங்கம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுங்கம்மா. நன்றி அம்மா. அம்மா உங்க நம்பர் மட்டும் கிடைக்கணுமா? அவங்க சாட் பாக்ஸ்ல போடுவாங்கப்பா. வாழ்க வளமுடனம்மா. நான் சாட் பாக்ஸ்ல இப்ப போடுறேன். இன்னொரு ஐயாவும் கேட்டிருந்தாங்க, லட்சுமணன் ஐயாவும். இப்ப நான் போட்டுறேம்மா சாட் பாக்ஸ்ல. வாழ்க வளமுடன். ஆமா, அப்புறம் உங்க பேரே வந்து கனா தானாமா? கனா. இந்த சந்தேகம் சப்ஜெக்ட்ல சந்தேகம் கேக்குறதுக்கு போய் பேர்ல சந்தேகம் இல்லையா, கொஞ்சம் தனிப்பட்ட பெயரா இருக்கும். என்ன பேருனா பெற்றோர்கள் வைத்த பேர் கணபதி. கணபதிங்கிறது ஆம்பளை பேரா தான் இருக்கும். ஆனா வீட்டுல எப்படி கூப்பிடுவாங்கன்னா கணான்னு கூப்பிடுவாங்க. சோ அதனால கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பேர்ல இருக்கிற பதியை எடுத்துட்டு என்னுடைய பதியினுடைய பெயர் காளியப்பன், அதை இணைத்து கணா காளியப்பன் அப்படின்னு கூப்பிடப்படுறேன். ஸோ இந்த பேரு வம்பஞ்சதுலயே நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா சுவாமிஜி கிட்ட நிறைய தடவை சர்டிஃபிகேட் வாங்கும்போது, தீட்சைலாம் வாங்கும்போது சுவாமிஜி ஒரு முறையும் என்னுடைய பேரை குணா காளியப்பன், கானா காளியப்பன், அப்படி ஞான காளியப்பன் அப்படின்னு பல முறை அழைக்கக்கூடிய ஒரு பேரும் கிடைச்சதுமா இந்த பெயரால. ரொம்ப அருமையம்மா, விளக்கம் ரொம்ப அருமை. நன்றி அம்மா. வாழ்கம்மா. சிறப்பு. வாழ்க வளமுடன். நன்றி சிவகாமி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக லட்சுமணன் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பா இருந்ததுமா. நன்றிங்க ஐயா. ரெண்டு கேள்வி. ஒரு நியூ இயர் அப்பயோ நம்ம ஒரு சங்கல்பம், இதை செய்யணும் அதை செய்யணும், இது எப்படி இருக்கலாம் அப்படின்னு நம்ம இருக்கிறோம். பட் தொடர்ச்சியா செய்யறோமானா செய்ய முடிய மாட்டேங்குது. அது அந்த நாள் இருக்கக்கூடிய எண்ணங்கள் அந்த செயலோ மற்ற நாள்ல வந்து தொடர்ச்சியா அதை ஒரு செயல்படுத்த முடிய மாட்டேங்குது, ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து குடும்பத்துல நம்ம பொறுமையா இருக்கிறோம். அவங்க சொல்றது நம்ம சொல்றது ஆகிறப்ப நம்ம எடுத்து சொல்லணும். ஐயா விடுது கேட்கல, விட்டு விட்டு கேட்டுச்சு. இவ்வளவு சொல்லி கேட்க மாட்டேங்கிறீங்க, உங்களுக்கு எது ஐயா கொஞ்சம் டவர் சரியா இல்லைங்கய்யா, கொஞ்சம் நேரம் வச்சு பேசுறீங்களா ஐயா? இப்ப கேக்குதா? இப்ப கேக்குதுங்கய்யா, இப்ப சொல்லுங்கய்யா. அதாம்மா, இப்ப வந்து ஒரு
ஒரு பிறந்த நாள் அன்னைக்கோ நம்ம வந்து ஒரு நியூ இயர் அன்னைக்கோ ஒரு சங்கல்பம் எடுக்கிறோம், இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் அப்படின்னு நினைச்சு நம்ம அந்த நாட்கள் வந்து சரியா இருக்கிறோம். அதை தொடர்ச்சியா செய்யறோமானா செய்ய முடிய மாட்டேங்குது ஒரு விஷயம். அது ஏன் செய்ய முடிய மாட்டேங்குது ஒண்ணு. ரெண்டாவது வந்து ஒரு பொறுமையா இருக்கிறோம். வீட்டுல குடும்ப நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் வந்து ஏதாவது அவங்க சொல்றாங்க, இல்ல நம்ம ஒண்ணு சொல்றோம் அப்படின்னா அங்க ஒரு கான்ட்ரவர்சி வரப்ப கோவப்படாம இருக்குன்னு நினைக்கிறோம். நான் எவ்வளவு சொன்னாலும் உங்களுக்கு கோவம் வராதா அப்படிங்கிற ஒரு சூழல் வரப்ப அந்த ஒரு அட்மாஸ்பியர் மாறி போகுதுமா. அப்ப அந்த நிலையை நம்ம கடைபிடிக்கிறது எப்படி அப்படிங்கிறதுக்கு ஒரு 2 விஷயங்கள் இது வந்து தொடர்ச்சியா நம்ம சரியா செய்யறதுக்கு எப்படி நம்ம பண்றது? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சங்கல்பத்தை நம்ம தொடர்ச்சியா செய்ய முடியலன்னு சொல்றீங்க. நம்ம ஒரு தடவை நினைக்கிறோம், அது நம்ம உயிரில் பதிஞ்சு திரும்ப திரும்ப அது ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே தாங்க இருக்கும். அந்த சங்கல்பம் ஓடிட்டே தான் இருக்கும். அப்பப்போ எப்பப்போ தோணுதோ அப்போ மட்டும் சொல்லிக்கிட்டா போதும், அது நடந்துரும். சங்கல்பம் போட்டது எதுவுமே முளைக்காம போகாது, அதுக்குரிய காலம் வரும்போது முளைக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க போட்ட சங்கல்பம் பலிதமாகும். நம்ம எண்ணத்துக்கு இன்னும் கொஞ்சம் வலு கொடுக்கணும். நான் போடுற சங்கல்பம் நடக்கணும், நான் தொடர்ச்சி அதை பத்தி நினைப்பேன் அப்படின்னு சொல்லி போடும்போது அது நான் இயல்பா நடக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி குடும்பத்துல எல்லார் குடும்பத்திலயும் நடக்கிறது தான். நம்ம ஒன்ன சொன்னா அவங்க ஒன்ன சொல்லுவாங்க, 2 பேருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும். அந்த வீட்லயே அந்த அமைதி கொஞ்சம் போற மாதிரி தான் இருக்கும். ஆனா நம்ம தான் மனவளக்கலைக்கு வந்திருக்கோம். வீட்டுல இருக்கிற உங்களும் மனவளக்கலைக்கு வந்திருந்தாங்கன்னா அந்த விட்டு கொடுக்கறது பொறுமையில இயல்பா வந்திருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இது நம்ம ஒரு சேலஞ்சா எடுத்துக்கணும். நம்ம வந்து மனவளக்கலை எடுத்திருக்கிறோம், அந்த பயிற்சியை நம்ம சின்சியரா செஞ்சு அந்த அமைதியே நம்ம குடும்பத்துல கொண்டு வந்துடணும். ஏன்னா நம்ம அறிவு நிலையில கொஞ்சம் கொஞ்சமா உயர்ந்திருக்கிறோம், அவங்க அந்த உயர்வுக்கு நான் வரல. ஸோ அந்த உயர்வு அவங்களுக்கு வரணும்னாக்க நம்ம கொஞ்சம் அமைதி காக்கணும், பொறுமை காக்கணும், வாழ்த்து சொல்லணும். அப்ப செய்யும்போது நிச்சயமாக அது நடக்குங்கய்யா. சிறப்புங்கம்மா. நான் கேட்கறது ஒரு சில டிப்ஸ். இப்ப வந்து நீங்க சொல்றது எல்லாம் புரியுதுமா. அப்ப கேட்கிறப்ப ரொம்ப அருவாவா இருக்கக்கூடாதான் நம்ம நினைக்கிறோம். பட் வந்து அந்த செயல்படுத்துற செயல் வந்து நமக்கே ஒரு தடைகளாகவும் இருக்குது. மற்றவங்களுக்கு அதை எடுத்து நீங்க சரியா இருங்க, அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு சொல்லுவீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல் வரப்ப நம்ம அதால அந்த அந்த இடத்துல நம்ம ரொம்ப ஒரு கீழே போயிடும். அப்ப அதெல்லாம் வந்து நம்ம ஒரு தொடர்ச்சியான ஒரு முயற்சி எடுத்து பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து அது ஒரு டிப்ஸ் மாதிரி ஏதாவது கேட்கிறோமா? வாழ்க்கை அந்த வேக உணர்வு நமக்கு வராம இருக்கணும் அப்படின்னாக்க தொடர்ந்து நம்ம தவம் செய்யணுங்கய்யா. மனசு அமைதி நிலைக்கே வச்சுக்கணும். அது மாதிரி சச்சங்கத்துல கூட்டு தவத்துல எல்லாம் கலந்துக்கும் போது உங்களுக்கு அந்த உறுதிப்பாடு வரும். மனசுக்கு ஒரு உறுதிப்பாடு, என்ன நடந்தாலும் நம்ம மனம் எழுச்சி பெறாம இருக்கணும், என்னைய மீறி நான் கோவப்பட்டுறக்கூடாது அப்படிங்கிறது நமக்கு வரும். ஏன்னா ஒருத்தருடைய அலை இயக்கம், ஏன்னா மன்றத்துல கூட்டு தவம்லாம் பண்ணும்போது ஒருத்தருடைய அலையை இன்னொருத்தரோட எண்ணத்தை ஊக்குவிக்கும். நல்ல தவம் பண்ணி அவங்களும் அந்த அமைதி நிலைக்கு வரணும் அப்படிங்கிற எண்ணத்தை உண்டு பண்ணும். அதனால கூட்டு தவம், சச்சங்கம், அருள் உரைகள் கேட்கறது நிறைய அப்படிலாம் செய்யும்போது நமக்கு வந்துருங்கய்யா. ஆரம்பத்துல எல்லாருமே அப்படிதான் இருப்போம், போக போக பயிற்சி செய்ய செய்ய அது வந்துருங்கய்யா, தானா வந்துரும். மிக்க சிறப்புங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. நன்றிங்கம்மா. அம்மா நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. மிக்க நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக சசிகலா அன்பழகன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. சசிகலா அன்பழகன் அம்மா, மைக்க அன்மியூட் பண்ணிட்டு அம்மா கிட்ட பேசுங்கம்மா. சசிகலா அம்மா, வாழ்க வளமுடன்மா. திருப்பியும் ஒரு வாட்டி உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்கோங்கம்மா. சசிகலா அன்பழகன் அம்மா, மைக்க ஒரு முறை டச் பண்ணுங்கம்மா. அடுத்து நிர்மலா அம்மா. வாழ்க வளமுடன்மா. அம்மா வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா நீங்க சொன்னதெல்லாம் ரொம்ப எங்களுக்கு நல்லா புரிஞ்சுதுங்கம்மா அம்மா. அப்புறம் இப்போ எனக்கு ஒரு டவுட், கொஞ்சம் நல்லா நம்ம ஆகினையில உட்கார ஆரம்பிச்ச பின்னாடி அப்படியே கொஞ்சம் துரியமும் நம்ம பண்ணலாம் அப்படின்னு, ஆனா ஆரம்பிக்கும் போது ஆகின்னு தவம்னு சொல்லி ஆரம்பிச்சிடுறோம், அப்படியே துரியத்துக்கு நம்ம மாறிக்கலாமா அப்படின்னு ஒரு டவுட்டுங்க. ஆகினையில கொஞ்ச நேரம் செஞ்சுட்டு அப்படியே துரியத்துக்கு போக வேண்டியதானே. தொடர்ந்து நல்லா பயிற்சி செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா ஆகினை ஒரு நிமிஷம் உணர்ந்ததும் தானாவே துரியத்துக்கு போயிடும், மனம் மேல போயிடும். ஆனா ஆரம்பிக்கும் போது நம்ம இந்த தவம்னு சொல்லிட்டோம், நம்ம மாத்திக்கலாமா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட்டுங்கம்மா.
இல்ல மேல்நிலை தவம்லாம் பண்ணும்போது முதல்ல ஃபர்ஸ்ட் படி ஏறினா தானே செகண்ட் படி ஏற முடியும். எடுத்த உடனே ரெண்டாவது படிக்கு ஏற வேண்டாமே. அப்ப கொஞ்சம் இடர்பாடு ஏற்படும் இல்லையா? அதனால முதல்ல ஆகினையில ஒரு நிமிஷமாவது உணர்ந்துட்டு அப்புறம் துரியத்துக்கு போகலாம். சரிங்கம்மா. தொடர்ந்து பயிற்சி செய்யும் போது தானாவே துரியம் வரும். நம்ம சும்மா எப்பெல்லாம் மன ஒன்றி எந்த வேலையை செஞ்சாலும் நம்ம துரியத்துல உணர்வு வரதை நம்ம உணர முடியும். சரிங்கம்மா. சரிங்கம்மா. தேங்க்யூம்மா. ஓகே. வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். மீண்டும் சசிகலாமா, உங்களுக்கு அன்மியூட் கொடுக்குறோங்கம்மா, பேசலாங்கம்மா. சசிகலாமா, அந்த மைக்கு சிம்பலை ஒரு முறை டச் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதோ டவர் ப்ராப்ளமா என்னன்னு தெரியல. வாழ்க வளமுடன். அவங்க சசிகலாமாக்கு ஏதோ லைன் கிடைக்கல. வாழ்க வளமுடன் அம்மா. நிறைவு பண்ணிக்கலாங்களாம்மா? நிறைவு பண்ணிக்கலாம்ப்பா, நிறைவு பண்ணிக்கலாம். ஓகேங்கம்மா. அதாவது மனத்திலே உள்ள எல்லாம்னு நல்ல ஒரு அற்புதமான தலைப்புல நல்ல ஒரு விளக்கங்களையும் கொடுத்து அன்பர்களோட கேள்விகளுக்கும் ரொம்ப பொறுமையாவும் தெளிவாவும் பதில் கொடுத்தீங்க. மிக்க நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி உமாசங்கரி அம்மா. வாழ்க வளமுடன். இணைப்புல இருக்கிற அனைவருக்கும் நன்றிகள், வாழ்த்துக்கள், வணக்கங்கள். வாழ்க வளமுடன். செவ்வேலையா அம்மா, ஒரே ஒரு நிமிஷங்கம்மா. செவ்வேலையா இது ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. செவ்வேலையா, நீங்க பேசலாங்க ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி அம்மா. அம்மா, அந்த மனது நம்ம அந்த துரியாதித நிலையில போயிருக்குள்ள நீங்க சொல்றீங்க அந்த குணநல பேர்லாம் உண்மைதான். அது நம்ம ஒவ்வொன்றும் அந்த இறைநிலையே நம்மளுக்கு நல்லா சரியா அடி குடுக்குது. அடி குடிச்சோடனே தான் நம்மளால திருந்த முடியுது. சில டைம்லாம் அந்த அந்த வச்சு நம்ம புரிஞ்சிக்க முடியுது, நம்ம இன்னும் இப்படி திருந்திக்கணும்னு புரியுது. ஆனா இந்த சில டைம்ல மனசு அந்த அளவுக்கு அந்த ஒவ்வாமை ரொம்ப மனசு ரொம்ப சில டைம்ல நம்ம நல்லது எல்லாமே நம்ம செயல் அந்த ஒழுக்கம் கடமையில செய்யக்குள்ள சில டைம்ல அந்த வெளி செய்யற வேலை செய்யறவங்கள்ட்ட நினைக்குள்ள இன்னல்கள் வரக்குள்ள அந்த மனசு ஒத்துக்க மாட்டுமா, அந்த இன்னும் அந்த பொறுமை காக்கிறதுக்கு குறையுது. அது நம்ம இன்னும் என்ன வழிகள் செய்யலாமா? அதே மாரி அந்த துரியாதித நிலையில நீங்க சொல்றீங்க, அது சில டைம்ல அது ஒண்ணுமே நம்மளால ஆராயே எதுவும் முடியலமா. அது அப்படியே சைலண்டா ஆயிடுது. நம்மளால அதுக்கு மேல எதுவுமே அந்த இடத்த போய் ஃப்ரீக்குவன்சி குறைஞ்ச உடனே தூங்க நிலைமைக்கு போயிட்டுருமா. அதுக்கு இன்னும் நம்ம என்ன வழிகள் செய்யலாமா? வாழ்க வளமுடன். முதல் கேள்வி கேட்டீங்க, திரும்ப நம்ம எப்பவும் அந்த நிலையை அடைஞ்சாலும் பழையபடிக்கு வந்துடுறோம் அப்படின்னு சொல்றீங்க. அதுல இருந்து எப்படி மீண்டு வர்றது அப்படின்னு சொல்றீங்க, கேக்குறீங்க. பயிற்சிகள் தான் ஐயா. நம்ம கர்மாவில என்ன இருக்குன்னு தெரியாது, சங்கீத கர்மத்துல என்ன இருக்குன்னு தெரியாது. இவங்களால இந்த துன்பம் நம்ம அடையணும் அப்படின்னு ஒரு கர்மா, ஒரு விதி இருந்ததுன்னா அது மாதிரிதான் ஏற்படும். ஸோ அதுல இருந்து நம்ம மீள்றதுக்கு தான் தவம் பண்ணி எல்லாரையும் இறைநிலையோட அம்சமா நினைச்சு, இந்த இறைநிலை இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு துன்பம் கொடுக்குது, அந்த துன்பம் போறதுக்கு தான் எனக்கு பயிற்சிகள்லாம் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்தது அப்படின்னாக்க அதுல இருந்து நம்ம வெளியில வந்துடலாம். யார் என்ன செஞ்சாலும் என்னுடைய கர்மா தான் தெரியுது, என்னுடைய பதிவுகள் தான் ஒரு துன்பத்தை கொடுத்து வெளியில போகுது அப்படின்னு எடுத்துக்கலாம் ஐயா. எப்பவுமே எல்லாமே பாசிட்டிவா எடுத்துக்கலாம். எந்த ஒன்றையும் எதிர்மறை எண்ணங்கள் வந்தா கூட இந்த எதிர்மறை எண்ணங்கள் என்னைய உயர்த்துறதுக்கு தான், அறிவு நிலைய உயர்த்துறதுக்கு தான் இறைவனை எனக்கு ஒரு பாடமா கொடுத்துருக்கு. அதான் சுவாமிஜி சொல்லுவாங்க, துன்பத்தை இன்பத்தை ஆசிரியராகவும் துன்பத்தை பேராசிரியராகவும் சொல்லுவாங்க. இப்ப பெரிய ஆசிரியர் ஆசானா இருந்து அந்த துன்பத்தை எனக்கு கொடுக்குது அப்படின்னு எடுத்துக்கும் போது எதுவுமே துன்பமா தெரியாதுங்கய்யா. அத்தகைய பயிற்சியை தான் நமக்கு சுவாமிஜி கொடுத்திருக்கிறாங்க. தொடர்ந்து படிக்கிறது, சுவாமிஜியோட கருத்துக்களை கேட்கறது, அதை பற்றி சிந்திக்கிறது, அப்ப நமக்குள்ளேயே அந்த உள்ளுணர்வு வேலை செய்யும். சோ இதனாலதான் அப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வரும். அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்டீங்க, துரியாதீதம் போகும்போது அந்த சைலண்டா ஆயிரும், தூக்கம் வருது. தூக்க நிலை தான் கிட்டத்தட்ட, ஆனா தூக்க நிலையிலையும் தூங்காம இருக்கணும், ரெண்டா ஆயிருவோம். அப்ப அந்த இடத்துல நமக்கு இந்த உணர்வு கூட இருக்காது, நான் தூங்குறோமா முழிச்சிருக்கோமான்னு தெரியாது.
இரண்டற்ற கண்டிப்பா நிலையில இருப்போம். அது ரொம்ப நேரம் நீடிக்காது. ஏன்னா மனசு ஒரு விஷயத்துல எவ்வளவு நேரம் பழகி இருக்குதோ அவ்வளவு நேரம் தான் அந்த இடத்துல நிக்கும். இப்ப துரியாதீத நிலையில நம்ம ரொம்ப நேரம் பழகல. 20 நிமிஷம் நம்ம பண்ணாலும் ஆகினை துரியம் அப்படியே படிப்படியா போய் துரியாதீதத்துல 5 நிமிஷம் நமக்கு டைம் கொடுப்பாங்க கூட்டுத்தவத்துல. அதுல ஒரு செகண்ட் இல்ல ஒரு நிமிஷம் தான் நம்மளால இருக்க முடியும். ஏன்னா மனசு அவ்வளவுதான் பழகி இருக்கு. தொடர்ந்து பயிற்சி பண்ணப்ப இந்த மௌனம்லாம் இருக்கும்போது தொடர்ந்து அந்த நிலையில இருக்கலாம். ஆரம்பத்துல தூக்கம் வர மாதிரி இருக்கலாம். அப்புறம் உணர்வும் அதுல இருந்து மீண்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம அறிவு உயர்ந்திருக்கிறத நம்மளால உணர முடியும். புரியாத விஷயங்கள்லாம் புரிய ஆரம்பிக்கும், தெரியாத விஷயங்கள்லாம் தெரிய ஆரம்பிக்கும். மறைப்பொருளை பத்தி மற்றபடி என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியுங்கய்யா. சரிங்கம்மா, ரொம்ப சிறப்புமா, ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. மிக்க மகிழ்ச்சிம்மா. வாழ்க வளமுடன்மா. ரொம்ப நன்றிம்மா, வாய்ப்புகள் எடுத்ததுக்கு நன்றிம்மா. வாழ்த்துக்களம்மா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேற யாருக்கும் கேள்விகள் இல்லாததுனால நிறைவு பண்ணிக்குவோம். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்ட